सीतापते राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। जय जानकी कांतस्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक्र शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரதான ஸ்துதின்னு சொல்லக்கூடிய குந்தி ஸ்துதி ரொம்ப விசேஷம் இல்லையா? அந்த குந்தி அம்மா பகவான் என்ன ஒரு அற்புதமான லீலை புரிகிறார். பகவான் துவாரைக்கு கிளம்புகிறான். கிளம்பும் பொழுது ஒரு கால் பூமியில் இருக்குது, ஒரு கால் தேர்தட்டில் இருக்குது. அந்த சமயத்தில் உத்தரையானவள் கர்ப்பிணி ஸ்திரீ. இந்த அஸ்வத்தாமாவானவன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்துவிட்டான். பாண்டவ பூண்டே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக. அந்த அஸ்திரமானது பிரம்மாஸ்திரம் முதலில் பாண்டவர்களை தாக்குவதற்காக வந்தது. உடனே அவர்கள் பதிலுக்கு அஸ்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஏதோ ஒரு அஸ்திரம் நம்மை நோக்கி வருகிறதே என்று பாண்டவர்கள் அஸ்திரத்தை எடுத்தார்கள். உடனே பாண்டவர்களை தடுத்துவிட்டு பகவான் தன் சுதர்சன அஸ்திரத்தை பிரயோகம் செய்து அந்த பிரம்மாஸ்திரத்தை அடித்து விரட்டிவிட்டான். அவர் சுதர்சன அஸ்திரத்தினுடைய தேஜஸ்னால் அந்த பிரம்மாஸ்திரம் அடங்கி என்ன பண்ணுச்சுன்னா அது உத்தரை துரத்தினது. உத்தரையானவள் பூர்ண கர்ப்பவதியாக இருக்கின்றாள். பரிஷித்து கர்ப்பத்தில் இருக்கின்றார். அபிமன்யு போர்க்களத்துக்கு போகும்பொழுதே நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள் உத்தரையானவள். இப்பொழுது அந்த கர்ப்பத்தில் உள்ள சிசுவை அழிப்பதற்காக பிரம்மாஸ்திரம் துரத்துகின்றது. அப்பொழுது உத்தரையானவள் பகவான் பாண்டவர்களை காப்பாற்றி விட்டோம், சரி துவாரைக்கு புறப்படலாம் என்று ஒரு கால் தேர்தல் ஒரு கால் பூமியில் இருக்கிறது. இப்போ தான் ஏற போகிறான் தேர்தலில். அப்படி தேரில் ஏறும்போது உடனே ஓட முடியாமல் ஓடி வருகிறாள் உத்தரையானவள். வைத்த பிடிச்சுண்டு பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவ ஜகத்பதே நான்யம் தொத் அபயம் பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம். காப்பாற்று காப்பாற்று கடவுளே, தேவதேவா, தேவர்களுக்கெல்லாம் இறைவனே என்னை காப்பாற்று. ஆண்டவனை தானே கூப்பிடுவோம். கஷ்டம் வந்த காலத்தில் யாரால் காப்பாற்ற முடியும்? அவ்வளோ கர்ப்பிணி ஸ்திரீ. அப்படி நெருப்பு கக்கிண்டு வருது. நெருப்பு பிழம்பு இரும்பு மயமான ஒரு அஸ்திரமானது தன்னை பின்தொடர்ந்து வருகிறது, தன்னை எரிக்கிறது. அப்போ உடனே ஓடுகின்றாள். உடனே அவளால் ஓட முடியாமல் ஓடுகிறாள். நிறைய மாத கர்ப்பிணி எப்படி ஓட முடியும்? ஆனால் ஒரு கையை வைத்த பிடிச்சிண்டு ஒரு கையை தூக்கிண்டு பாகி பாகி என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு கதறிண்டு ஓடியாரான் தேர்தட்டுக்கு முன்னாடி. காக்கும் கடவுளே கிருஷ்ணன் தானே, பகவான் தானே. அவன் நாமத்தை சொல்லி தானே கூப்பிடணும். கோவிந்தா அப்படின்னு சபையில் அலர்ந்த திரௌபதியை பகவான் காப்பாற்றினான். இப்போ உத்தரையை காப்பாற்ற போகிறான் பகவான். பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவ ஜகத்பதே, உலகத்துக்கே பதியானவனே, ஜகத்பதி
நமக்கெல்லாம் ஒரு மனைவிக்கு மனைவி யார் காப்பாற்றுவோம்? கணவன். இப்போ தான் கணவன் இல்லையே, அபிமன்யு இல்லையே காப்பாற்றுறதுக்கு, பிரம்மாஸ்திரத்துக்கு பதில் செய்ய முடியாது. அப்போ யார் பதியற்றவங்களுக்கெல்லாம் யார் பதியாக இருக்கிறவனா? பகவான் தான் ஜகத்துக்கே பதியான். ஜெகத்பதே தேவாதி தேவனா. எந்த தேவர்களாலும் பகவான் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்ற முடியாது. அதான் தேவதேவா பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவ ஜெகத்பதே. ஏன்னா பகவான் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்ற முடியாது. நான் அந்யம் தது அபயம் பஷ்யே. நான் அந்யம் இன்னொருத்தர் இந்த அபயத்தில், இந்த பயமற்ற நிலை ஒன்றை தவிர எனக்கு வேறு அபயம் எனக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் மிருத்யு யமனாக இருக்கும் பொழுது யார் காப்பாற்றுவாங்கன்னா பகவான் ஒருத்தன் தான் காப்பாற்ற முடியுமா. அதனால் அவனையே தஞ்சம் அடைந்து, அவனையே சரணம் அடைந்து, கிருஷ்ணா வாசுதேவா நாராயணா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு வந்து தஞ்சம் அடைகின்றாள். உடனே பகவான் பார்த்தான். அப்புறம் சொல்கிறா, அதுக்கிட்ட ஓடி வந்துட்டா. பிரம்மாஸ்திரம் பின்தொடர்ந்து வந்து எரித்து கொண்டு நல்ல நெருப்பு பழம்போடு வந்து கொண்டு இருக்கிறது. இரும்புமயமான அஸ்திரமானது. அபித்ரவதி மாம் ஈச சரஸ்தப்தா யசோ விபோ காமம் தகது மாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்தியதாம். என்ன வேணாலும் அது இஷ்டப்படி பொசிக்கிட்டு என்னை எரிச்சி சாம்பல் ஆகட்டும், கவலைப்படல. ஆனால் என் குழந்தையானது, இந்த வம்சத்துக்கு ஒரு சிசுவை நான் தந்துட்டு போயிடுறேன். நான் போகிறதும் போகிறேன், என் குழந்தைக்கு இந்த வம்சத்துக்கு ஒரு வித்து நான் கொடுத்துட்டு போயிடுறேனே, என் உயிர் ஒன்றா பறிச்சுக்கிட்டோம். ஏன்னா பிரம்மாஸ்திரம் வந்து வீண் போகாது, ஏதாவது ஒரு லட்சியத்தை அழிச்சிட்டே போவோம். அப்படி லட்சியத்தை அழிக்கணும்னா என்ன வேணாலும் அழிச்சிட்டோம், ஆனால் என் குழந்தை ஒன்றும் ஆகக்கூடாது. ஒரு தாய் தானே இப்படி நினைப்பான், தான் செத்தாலும் பரவாயில்ல தன் குழந்தை உயிரோடு இருக்கணும்னு. அது உத்தரை அப்படி கேட்குறாங்க. எத்திர மிருத்யு அபித்ரவதி மாம் ஈசா சரஸ்தப்தாயசோ விபோ. அந்த சரமானது என்னை எரிக்கின்றது. அதனால் காமம் தகது, அது இஷ்டப்படி வேணா என்ன வேணா எரிச்ச சாம்பலாகட்டும். காமம் தகது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்தியதாம். நாதான்னு காப்பாடின, நாதனற்றவங்களுக்கெல்லாம் பகவான் தான் நாதனா. வெறும் சாதாரண மனுஷனால் இப்படிப்பட்ட அசாத்தியமான காரியத்திலேருந்து எந்த கணவன்மாராக இருந்தாலும் சரி, மனைவிகளுக்கு அவர் நாதன் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க மனைவிக்கு அவங்க நாதன் தான் கணவன்மார். ஆனால் அவர்களால் காப்பாற்ற முடியுமான்னா காப்பாற்ற முடியாது. பெரிய பெரிய ஆபத்துலேருந்து ஏதோ அவர் சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள்லேருந்து தான் காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த தன் கணவனை விட சிறந்த நாதன் யாருன்னா பகவான் ஒருத்தன் தான். அவன்தான் ஜெகந்நாதன், உலகத்துக்கே நாதன் அவன்தான். அந்த ஜெகந்நாதர் சொல்லல, பூரி ஜெகந்நாதன். அந்த ஜெகந்நாதன் உலகத்துக்கே ஜெகத்துக்கே நாதனாக இருக்கக்கூடிய அவனால் தான் காப்பாற்ற முடியும். அப்போ பார்த்து சொல்கிறார், என்ன வேணாலும் அதை அழிக்கட்டும், ஆனால் என் குழந்தை அழிக்க வேண்டாம் என்று பிரார்த்திக்கிறார் யாரோ உத்தரையானவள். உடனே பகவான் என்ன பண்ணால், ஒருத்தரை கைவிட்டுட்டு இன்னொருத்தரை காப்பாற்றுற கணக்கு பகவான் கையில் கிடையாது. யானைக்கு காப்பாற்ற வரும்போது யானையோடு சேர்த்து முதலையும் தூக்கி கரையேற்றி, முதலைக்கும் மோட்சம் யானைக்கும் மோட்சம், ரெண்டுக்குமே மோட்சம் கொடுத்தான் பகவான். முதலைக்கு சாபு மோட்சம் கொடுத்தான், யானைக்கு மோட்சம் கொடுத்தான் பகவான், இல்லையா? அப்படி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் காப்பாற்றுறது பகவான் சரித்திரத்தில் கிடையாது. அப்படின்னும் போது உடனே பகவான் என்ன பண்ணுறான், கர்ப்பத்துக்குள்ளே போய் பிரவேசிச்சிட்டானா. அந்த பிரம்மாஸ்திரம் வந்து எரிக்கிறதுன கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த பிரம்மாஸ்திரத்தை எரிக்கின்ற, அந்த கர்ப்பத்தை எரிக்கின்ற அந்த பிரம்மாஸ்திரத்தை தன்னுடைய கதாயுதத்தையே சக்கராயுதமாக சுழட்டி தன் வைஷ்ணவ தேஜஸ்னால் பிரம்ம தேஜஸை அடக்கிட்டான். அந்த பிரம்மாஸ்திரம் நிஷ்கர்ஷணமாக போச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. குழந்தையானது காப்பாற்றப்பட்டது. அப்போது சவுனகாதி மகரிஷிகள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி நடந்தது? கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற சிசுவை பகவான் எப்படி காப்பாற்றினா? இங்கே தேர்தட்டில் அப்படியே தானே இருக்கான், தேர்தட்டில் இருக்கிற கிருஷ்ணன் அப்படியே தான் இருக்கிறான். பாண்டவர்கள்லாம் குந்திலாம் வந்து வழி அனுப்பத்துக்கு தயாராக இருக்கிறாங்க, தேரில் இருக்கிறான். அந்த கிருஷ்ணன் அப்படியே தான் இருக்கிறான். ஆனால் இன்னொரு ரூபத்தில் பகவான் கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசமாகி அந்த குழந்தைய பகவான் காப்பாற்றிட்டான். பகவானை சரணம் அடைந்தவர்களுக்கு ஒரு பொழுதும் தீங்கு நேராது. அந்த கிருஷ்ணன் இப்படிப்பட்ட அற்புதம், இதெல்லாம் என்ன பெரிய அற்புதம், இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தானேன்னு ஆச்சரியப்படுறாங்க சவுனகாதி மகர்ஷிகள். கதை கேட்குறவங்க
சூதர் சொல்கிறார், இதெல்லாம் என்ன பெரிய அற்புதம், பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதியாஸ்திரமே கிடையாதே, பிரம்மாஸ்திரத்தை யாருமே அழிக்க முடியாதே, அது லட்சியத்தை தாக்காமல் போகாதே, அப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரத்தை எப்படி பகவான் சாந்தப்படுத்தினானா? பிரம்மதேவனையே படைத்தவன் நானே, பிரம்மதேவரே படைத்த இந்த வைஷ்ணவ தேஜஸுக்கு முன்னாடி இந்த பிரம்ம தேஜஸ்லாம் ஏமாத்திரம் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மதேவர்களை படைத்து பிரம்மாண்டங்களை படைத்தவன், அந்த பிரம்மாண்டங்களுக்கு பிரம்மதேவரை நியமித்தவனே பகவான் தான். இது ஒரு பெரிய ஆச்சரியமா? அந்த பிரம்மதேவருடைய அஸ்திரத்தை பிரம்மாஸ்திரத்தை சாந்தப்படுத்துறது ஒரு பெரிய விஷயமா? வைஷ்ணவ தேஜஸுக்கு முன்னாடி அடங்கி ஒடுங்கி மறைஞ்சே போச்சு அந்த பிரம்மாஸ்திரமானது. அதான் சொல்கிறாரு, மாயையா ஆவருணத் கர்ப்பம், தன்னுடைய மாயையால் அந்த கர்ப்பத்துக்கு கவசம் அளித்தானா பகவான். வைராட்டியா குருதந்தவே யத்யப்சஸ்திரம் பிரம்மசிரஸ்து அமோகம் ச அப்பிரதிக்கிரியம். பிரம்மாஸ்திரம் லட்சியத்தை தாக்காமல் போகாது, வீண் போகாது. அதே சமயத்தில் அதுக்கு பதில் அஸ்திரமும் எதுவும் போட முடியாது. அப்படியாப்பட்ட பிரம்மாஸ்திரம் எப்படி சாந்தி ஆச்சு அப்படின்னா, அதான் சொல்கிறாரு, வைஷ்ணவம் தேஜ ஆசாத்திய சமசாமியத் பிருகுத்வக. வைஷ்ணவராகிய சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஆகிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு முன்னாடி அந்த பிரம்ம தேஜஸ் அடங்கி போய்விட்டது. வைஷ்ணவ தேஜஸுக்கு முன்னாடி நிற்க முடியாது. வைஷ்ணவம் தேஜ ஆசாத்திய சமசாமியத் பிருகுத்வக. மாமம்ஸ்தா, ஆச்சரியமாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல. என்ன மாமம்ஸ்தா ஹேதத் ஆச்சரியம் சர்வாச்சரியமையே அச்சுத. எல்லா ஆச்சரியங்களின் இருப்பிடமே பகவான் தானே. அவனை வணங்குபவர்களுக்கே எத்தனையோ வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்கள் நடக்கிறது, எவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்து போவன் அந்த கிருஷ்ண பரமாத்மா. அவனை நினைத்தவங்களுக்கே பல அற்புதங்கள் நடக்கிறதே வாழ்க்கையில். எவ்வளோ சோதனைகளிலிருந்து விடுபடுகிறார்கள், எவ்வளோ நோய்களிலிருந்து விடுகிறார்கள், எவ்வளோ ஆபத்துகளிலிருந்து விடுபடுகிறார்கள். இந்த ஒரு பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றுறது ஒரு பெரிய கஷ்டமாக பகவானுக்கு. எத்தனையோ ஆபத்துக்கள்லேருந்து பாண்டவர்களை பகவான் காப்பாற்றியிருக்கான். இந்த பிரம்மாஸ்திரம் காப்பாற்று எத்தனை பிரம்மாஸ்திரம், எத்தனை நாராயணாஸ்திரம், எத்தனை பாசுபதாசம், எத்தனை அஸ்திரங்கள்லேருந்து பகவான் அர்ஜுனை காப்பாற்றிருக்கான். இந்த ஒரு பிரம்மாஸ்திரம் காப்பாற்றுறது பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனால் சவுனகாதி மகரிஷிகள் ஆச்சரியப்படுறதை பார்த்து அப்போ சூதர் சொல்கிறார், மாமம்ஸ்தா ஹேதத் ஆச்சரியம் சர்வாச்சரியமயே அச்சுதே. சர்வ ஆச்சரியமயமனாக அச்சுதன் இந்த பகவான் கிருஷ்ணனே சர்வாச்சரியமயனாச்சே. அவனே தமத்புதம், அவனே அற்புதத்தின் வடிவமே அவன்தான், ஆச்சரியத்தின் வடிவமே கிருஷ்ணன் தான். அவனிடத்தில் இந்த ஆச்சரியம்லாம் பெரிய ஆச்சரியமே கிடையாது. இப்படியாப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்துவது பெரிய விஷயமே கிடையாது. பகவான் இடத்துல சுலபமாக நடக்கும் இந்த அற்புதங்கள்லாம். ஒன்றும் இல்லை, அவன் நாமத்தை சொன்னாலே சரியாக போயிடும் எல்லாமே. அவன் பேரை சொன்னாலே கிருஷ்ணான்னு மனமுருகி யாருன்னா வேணாம், கிருஷ்ணா உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லைடா அப்படின்னு உருகனா இல்லையா அந்த உத்தரை. உன்னை தவிர நான் அந்நியம் தொதபையும் பசிய, உன்னை தவிர என் பயத்தை போக்குறவங்க யாருமே கிடையாது கிருஷ்ணா அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணா இல்லையா, அடுத்த க்ஷணத்தில் பகவான் அவளுக்கு விடுதலை கொடுத்தாம்பார். குழந்தையும் காப்பாற்றினா, உத்தரையும் காப்பாற்றினா, தாயும் காப்பாற்றினா, சேயம் காப்பாற்றினா. தாயும் சேயம் நலம். அது யாராலும் என்ன கிருஷ்ணனால் மட்டும்தான், பகவானால் மட்டும்தான் முடியும். சிம்பிளாக ஒரு லீலை பண்ணிட்டு போயிடுவான். சிம்பிளாக எத்தனையோ அப்போ காட்டுத்தி எரிக்குது, ஜனங்கள்லாம் தவிக்கிறாங்க, கோகுலத்தில் காட்டுத்தி எரிக்குது. அப்போ சுற்றி சூழ்ந்து வந்துச்சு. இது 2 தடவை காட்டுத்தி எழுந்து பகவான் காப்பாற்றிருக்கான். அப்போ எல்லாரையும் கண்ணை முடிவு சொல்லி அந்த தீயே அப்படியே முழுங்கிட்டானா, அப்படியே குடிச்சிட்டான் அந்த தீயை. எப்படி நெருப்புக்கு சூட்டான வாயை சூடாதான்னா, அதில் பகவானாச்சே, இறைவனாச்சே. அவன் சாதாரண குழந்தையே, அவன் கிருஷ்ணன் பலராமர் இல்லைன்னா நெருப்பையே முழுங்கிட்டான். முழுங்கி அந்த கோகுலத்தை காப்பாற்றினானே, அவனால் முடியாத விஷயம் என்ன இருக்குது சொல்லுவான், நெருப்பே முழுங்கிட்டான். அப்போ இந்த பிரம்மாஸ்திரத்துலேருந்து விடுவிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதுபோல் சர்வாச்சரியம், எல்லா ஆச்சரியங்களின் இருப்பிடமா பகவான். அவனை நம்பினவங்களுக்கு அவன் யாருக்கும் கஷ்டமே கிடையாது. எப்படியாப்பட்ட நடக்காத விஷயம் நடக்கும். ஏப்பா அமோகம். இது வீண் போகாதப்பா, அந்த பிரம்மாஸ்திரம் வீண் போயிடும். பகவான் நினச்சானா வைஷ்ணவ தேஜஸுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்பிரதிக்கிரியாம், இதுக்கு பதில் செய்ய முடியாதப்பா, அதான் பதில் செய்ய முடியும். பகவான் நினச்சான்னா பதில் செய்ய முடியுமா? அது இருக்கிறது தெரியாமல் ஓடிவிடும் பிரம்மாஸ்திரமானது. அப்போ நடக்க முடியாத ஒரு விஷயம்னா நடக்கும்ப்பா, நடக்கும். பகவான் நினச்சாலும் நடக்கும். நடக்காதே, அது எப்படி நடக்கும்? இது அப்படியேப்பட்டதாச்சே, அப்படிப்பட்ட சக்தி படைத்ததாச்சே பிரம்மாஸ்திரம். எப்படியாப்பட்ட சக்தி படைத்த விஷயம் வந்தாலும் சரி, பகவானுக்கு முன்னாடி தூசது ஒன்றுமே கிடையாது.
அது மாதிரி பகவானால் செய்ய முடியாத விஷயம் ஒன்றுமே. ஏன்னா அவனே சர்வாச்சரியமயன். அவனிடத்துல இது தன் வேலையை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறார். ஏன்னா மாமம்ஸ்தா ஏதது ஆச்சரியம் சர்வ ஆச்சரியமயே அச்சுதே இதம் மாயா தேவியா சுஜத்யவதி ஹந்தஜா. பகவான் விளையாட்டாக தான் இல்லை, தன்னுடைய சக்தியை தன்னுடைய மாயை மூலமாகவே தன் மாயாலே உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடியவனுக்கு இந்த உலகத்தையே படைத்து பிரம்மாண்டங்களாகிய அவைகளையே மகாபிரளயத்தில் படைத்து காத்து அழிக்கின்றான். அப்படியாப்பட்ட அவைகளையே அழிக்கக்கூடிய சக்தி வல்லமை படைத்த பகவானுக்கு இந்த சாதாரண ஒரு பிரம்மாஸ்திரத்தை அழிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? போர்க்காலத்தில் 18 அக்ஷயணி சேனைகளை ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், ஆயுதம் எடுக்காமலே தன் மாயா சக்தியினால். அப்படிப்பட்ட தன் மாயா சக்தியினால் உலகத்தையே படைத்து காத்து அழிப்பவனுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது அப்படின்னு சூதர் சொல்கிறார். இதம் மாயா தேவியா சுஜத்தி அவதி ஹந்தஜா. அப்போது பிரம்ம தேஜோ வினிர்முக்தி ஆத்மஜய் சககிருஷ்ணயா பிரயாண அபிமுகம் கிருஷ்ணம் இதமாக பிருதா சதி. அப்போது கிருஷ்ணயா அப்படின்னா இங்கே திரௌபதியுடன் கூடிய பாண்டவர்கள் இந்த ஆச்சரியத்தை பார்த்து, அவங்களுக்கு இந்த ஆச்சரியம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க எத்தனையோ அதிசயங்களை, கிருஷ்ணனை நம்பினா கைவிடப்பட மாட்டார்கள், கிருஷ்ணனால் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சவங்க. அவங்க விஷயம் தெரிஞ்சால் அவங்க பெரிய ஆச்சரியப்படலை. ஆனாலும் அவங்கள ஒவ்வொரு நாளும் புதுசாக நடக்கிறதுனால அது ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்போது பகவான் பிரயாண அபிமுகே, அதாவது நான் துவாரிக்கு கிளம்புறதுக்கு தயாராக இருக்கும்போது அந்த சமயத்தில் பாண்டவர்களோடு திரௌபதியும் வந்து பிரயாணத்துக்கு வழி அனுப்ப வந்திருக்கா, சுபத்திரை வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனாலும் கடைசியில் என்னாச்சு, அந்த இடத்துல பிருதா சதி அப்படியேப்பட்ட மகாபதிவிரதை ஆகிய குந்தி அம்மா வந்து பகவானை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களாம். குந்தி அம்மா வந்து பிரயாண அபிமுகம் கிருஷ்ணம் இதமாக பிருதா சதி. அந்த குந்தி ஸ்துதி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை, இவன் வந்து என்னென்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டவனா கிருஷ்ணன். பிரகிருதே பரக அப்படின்னு பதம் இருக்குது. நமஸ்யே புருஷம் துவா ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரக அலட்சியம் சர்வபோதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம். அருமையான ஸ்லோகம். எனக்கு தெரியும், இதெல்லாம் கிருஷ்ணனை சாதாரண மனுஷன் நினச்சி எவ்வளோ மகாத்மாக்கள் சஞ்சரிக்கிறாங்க, சித்த புருஷர்கள். அவங்களத்துல பலவிதமான மகிமைகள் இருக்கிறது. அவர்களை தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே எவ்வளோ நம்பிக்கைகள்லாம் நிறைவேறுகிறது, பல அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சில சித்த புருஷர்களை பார்த்துருந்து அவங்கள பிரார்த்தனை, பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட சித்த புருஷர்களுக்கே இந்த சக்தி இருக்கும்னா, பக்தர்களுக்கே பாகவதர்களுக்கே எவ்வளோ மகாத்மாக்களுக்கே அந்த சக்தி இருக்கும்னா, பகவானுக்கு இந்த சக்தி இருக்காதா? 6 குணங்கள் 6 ஐஸ்வர்யங்கள் பரிபூர்ணமாக கொண்ட பகவானுக்கு இந்த சக்தி இருக்காதா? மற்றவங்களை காப்பாற்றுற சக்தி. அவனை நம்பினவங்க யார் கைவிடப்பட்டார்கள்? அந்த கிருஷ்ணனை நம்பினவங்களுக்கு, ராமரை நம்பினவங்களுக்கு யோசித்து பாருங்கள். அப்போது குந்தி தேவி ஸ்தோத்திரம் பண்ணுறான், நமஸ்காரம் பண்ணுறான். இத்தனை நாள் கிருஷ்ணா ஏன்டா சாப்பிடல, சாரத்தியம் பண்ணி முடிஞ்சாச்சா, வா உடம்பு கொள்ளி சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தவன் இப்போ கைகூப்பி நமஸ்காரம் பண்ணுறான். தன் அண்ணன் புள்ளியாச்சே, வசுதேவருடைய புள்ள, தன்னுடைய அண்ணன் புள்ள தானே, அவன் என் மருமகன் தானே அப்படின்னு நினச்சிருந்தவ தானே குந்தி தேவி. இன்றைக்கி கைகூப்பி நமஸ்காரம் பண்ணுறான். யார்? கிருஷ்ணனை. ஏன்னா நேருக்கு நேராக பார்த்தான். அந்த பிரம்மாஸ்திரம் பாண்டவரில் தாக்க வந்தபோது சுதர்சனாஸ்திரத்தை விட்டு பகவான் அந்த பிரம்மாஸ்திரத்தை நிஷ்கர்ஷனம் பண்ணிட்டான். அதே சமயத்தில் உத்தரையை தாக்க வந்தபோது பகவான் கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து அவளுக்கு தன் மாயால் கவசம் அளித்து, உத்தரையையும் வெளிப்புறமாக உத்தரையை கவசம் அளித்து காப்பாற்றி கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து அந்த சிசுவையும் காப்பாற்றினானே. ஆஹா, இவனுடைய இந்த அதிசயத்தை நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னு அப்படியே சொல்லி சொல்லி மாளாது. அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கைகூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டான், கண்களில் கண்ணீர் மல்க. யார்? குந்தி தேவி, குந்தி அம்மா கைகூப்பி நமஸ்காரம் பண்ணுறா. கிருஷ்ணா கிருஷ்ணா நமஸ்தே, உனக்கு நமஸ்காரம் கிருஷ்ணா, நமஸ்காரம் நமஸ்காரம்னா. அத்தை, நீ போய் என் காலில் வந்து என்னை போய் நமஸ்காரம் பண்ணலாமா? நீ பெரியவங்க சின்னவங்க நமஸ்காரம் பண்ணால் சின்னவங்களுக்கு ஆயுசு குறைவு இல்லையா? பெரியவங்க சின்னவங்க காலில் விழக்கூடாது, சின்னவங்களை நமஸ்காரம் பண்ண விடாது. அப்படி நமஸ்காரம் பண்ணால் அந்த சின்னவங்களுக்கு ஆயுசு குறைவு. நான் தீர்க்காயுஷாக இருக்க வேண்டாமா? என்னை ஏன் இப்படி நமஸ்காரம் பண்ணுற அத்தை அப்படின்றான் கிருஷ்ணன்.
இந்த அத்தை சொத்தன்லாம் வேணாம். என்னை ஏமாற்றி இது வரைக்கும் கண்ணில் மிளகா பொடி தூந்து போதும், என்னை ஏமாத்துந்து போதும். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கிருஷ்ணா. யார்? நமஸ்தே புருஷம் துவா ஆத்யம் ஈஸ்வரம். ஆதி புருஷன் நீ தான், ஆதி ஈஸ்வரன் நீ தான், நீ தான் எல்லாத்துக்கும் ஆதி, உனக்கு மேற்பட்டது எதுவுமே கிடையாது அப்படின்னு பகவானை புகழ்கிறாள். அப்போ அவன் யாருன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டவன். இந்த இயற்கையோடு சேர்ந்த மனுஷனுக்கு மனுஷனாக கிடையாது அவன். பிரகிருதியே பரக, பிரகிருதினா இந்த இயற்கை, இதுக்கு அப்பாற்பட்டவன்னா பிரகிருதி பரக. அப்படியே போட்டிருக்கா அந்த அம்மா குந்தி தேவி. நீ ஈஸ்வரன், சர்வேஸ்வரன், நீ உன்னுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது, உன்னை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த ஸ்துதியை பாருங்கள். அப்படி பகவான கிருஷ்ணா அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்தே புருஷம் துவா ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரக அலட்சியம் சர்வபூதானாம். ஆனால் எல்லாருக்கும் உன்னை நீ வெளிப்படுத்துறது கிடையாது. பகவான் தன் மகிமையை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறது கிடையாது. அந்த பகவான் தான் நம்ம முன்னாடியே கடந்து போகிறான். நம்ம ஹிருதயத்துலேயும் பரமாத்மா வாசம் பண்ணுறான். ஆனால் வெளிப்புறமாகவும் பகவான் எல்லாத்துலேயும் இருக்கிறான், எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறான். ஆனால் யார் கண்ணுக்காக தெரிகிறானா? ந லக்ஷியசே மூடத்ருஷா இல்லையா? அப்போ யாருக்குமே லட்சியம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர் பகிர் அவஸ்திதம். எல்லா ஜீவராசிகளுக்கு வெளியிலையும் உள்ளவும் வியாபிச்சிருக்கிறது நீ. எல்லாருக்கும் லட்சியம் ஆகிறதில்ல, எல்லார் கண்ணுக்கும் புலப்படுறதில்ல. அலட்சியம் சர்வபூதானாம். ஒரே சமயத்தில் வெளியிலிருந்து பார்த்தா சுதர்சனாஸ்திரத்துலேருந்து பிரம்மாஸ்திரத்தை நாசம் பண்ணுற, பாண்டவர்களை காப்பாற்றுற. இன்னொரு ரூபத்தில் பார்த்தா கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து உள்ளே இருக்கிற குழந்தை சிசுவையும் பரிசுத்தையும் காப்பாற்றுற இல்லையா? உத்தர கர்ப்பத்துக்குள்ள ஒரு குழந்தையும் காப்பாற்றுறான் பகவான். எப்படி ஒரே சமயத்தில் வெளியிலையும் உள்ளவும் இருக்க முடியும்? எல்லாத்துலேயும் இருக்கிறது அவன் தானே. அவன் போய் உள்ளே புகணுமா? அப்படியே அந்த இடத்துல தோன்றி அப்படியே காட்சியளி. அந்த 10 மாதமாக அந்த குழந்தை பிரசவம் ஆகிற வரைக்கும் பகவான் சங்க சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளித்தானா. யாருக்கு? அந்த உத்தர கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற பரிசுத்துக்கு. இப்படியாப்பட்ட அற்புதங்கள்லாம் எவ்வளோ. அதான் சொன்னேன், கிருஷ்ணனுடைய அற்புதங்கள் தொட்டடெல்லாம் நொடிக்கு நொடிக்கு அற்புதம். பல அற்புதங்களை செய்துனே இருக்கிறான் பகவான். அவனை நினைத்து அவனுடைய வாழ்க்கையிலையும் அந்த பக்தருடைய வாழ்க்கையிலும் பார்த்தா அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பல அதிசயங்களை பார்க்கலாம். நீங்கள் பாகவதம் மட்டும் படிங்க, கிருஷ்ணன் பண்ணுற அதிசயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. எதனால் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் கஷ்டம் வந்த மாதிரி தெரியும். அந்த கஷ்டம் உங்களுக்கு பார்த்தா அனுகிரகமாக இருக்கும். இப்படிலாம் ஒன்றும் அடங்கமானாய் கிருபதான் பிரதிக்ஷண அனுக்கிரகபா. ஒவ்வொரு க்ஷணமும் அனுக்கிரகம் தான். நீங்கள் பார்த்துனே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கிருஷ்ணனை பாகவதத்தை படிச்சிட்டிங்கன்னா சோதிக்கிற மாதிரி இருக்கும். அது சோதனையை அற்பமாக நினைக்காதீங்க, அது பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. அது அப்படின்னு புரிஞ்சுங்க. பகவானுடைய சிக்ஷையே அற்பமாக நினைக்காதீங்க. அவன் சோதிக்கிறதோ தண்டிக்கிறதோ எல்லாமே நம்ம நன்மைக்கு. அவன் அனுகிரகம் பண்ணாலும் அனுகிரகமாக தான் இருக்கும், அவன் தண்டிக்கிறதும் அனுகிரகம் தான். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துவதற்காக தான் பகவான் அப்படிலாம் பண்ணுவான். பகவான் ஒரு பொழுதும் சுகிருதா சர்வதே, நன்மையை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டான் நம்ம வாழ்க்கைக்கு. நம்ம புரிஞ்சிக்க தெரிய சக்தி இல்லைன்னா சொல்லாமே தவிர நம்மளை அஜ்ஞானத்தில் பகவான் விழ வைக்க மாட்டான். நம்மளை பணத்தாசை பிடித்தவங்களாக இல்லாட்டி வேறு பௌதிகமான சம்சாரத்தில் விழுந்து உழலும்படி பகவான் பண்ணவே மாட்டான். நம்மளை உன்னத ஸ்திதிக்கு மேல்நிலைக்கு கொண்டு வரத்துக்காக தான் பல சோதனைகளை கொடுப்பானே தவிர பகவான் நம்மளை கைவரத்துக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த கஷ்டங்கள் வந்தது, அந்த கஷ்டங்கள் எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியாது. இதுலேருந்து மீளவே முடியாது, உயிர் போயிடும். பிரம்மாஸ்திரம் தாக்குச்சுன்னா கண்டிப்பாக உயிர் போயிடும். தாயும் போயிடுவா, சேயும் போயிடுவா. ஆனால் ரெண்டுத்துலேருந்து எப்படி பகவான் காப்பாற்றினான்? இது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லைன்றான். சர்வாச்சரிய மையன் அவனே ஆச்சரியம் நிகழ்த்துவான். அவனை தஞ்சம் அடைந்தது தான் எல்லா உயிர்களும் ரட்சிக்கப்படும். பெரிய இன்றைக்கி தான் சொல்கிறாங்களே, நான் போனேன், அந்த சாமியாரை பார்த்தேன், அந்த மகாத்மா பார்த்தேன், அவர் பிரார்த்தனை பண்ணேன், உடனே என் உயிரை காப்பாற்றிட்டார், எனக்கு இந்த இது கஷ்டம் போச்சு, இது கஷ்டம். இதெல்லாம் சாதாரண இந்த சின்ன சின்ன நோய்கள் விடுவிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பெரிய உயிர் போகக்கூடிய ஆபத்துலேருந்தே பகவான் காப்பாற்றிருக்கான். எவ்வளோ அதிசயங்கள் நடத்திருக்கான். பாண்டுரங்க பக்தரில் போய் கேட்டு பாருங்கள். பாண்டுரங்கனை பண்ண அதிசயங்களை, பாண்டுரங்க லீலைகள்னு இருக்குது, போய் படித்து பாருங்கள். அந்த பாண்டுரங்க பக்தர்களை எவ்வளோ காப்பாற்றிருக்கான் போய் பாருங்கள். பிருந்தாவன பக்தர்களை போய் கேட்டு பாருங்கள். எவ்வளோ ஆபத்துகள் பகவான் காப்பாற்றிருக்கான்.
இந்த கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த பாண்டுரங்கனாக இருக்கிறான், பிருந்தாவனத்தில் இருக்கான், எல்லாத்துலேயும் இருக்கான். அவன் பண்ண அதிசயம் குருவாயூருக்கு போய் பாருங்கள். அந்த குருவாயூருக்கு போய் பாருங்கள், அந்த இடத்துல எவ்வளோ அதிசயங்களை பண்ணியிருக்கான் பகவான். சர்வ ஆச்சரியமயம், அவன் ஆச்சரியமே, அவன் அதிசயங்களே வடிவமானவன். அவன் இடத்துல போனால் அதிசயம்தான் நிகழும், நிறைய அற்புதங்கள் நிகழும். கிருஷ்ணன் இடத்துல வந்துட்டான். சாதாரண அவனை நம்பின அவன் பேரை சொல்ல மகாத்மாக்களே பல அதிசயங்கள் நிகழ்த்துகிறார்கள் அப்படின்னும் போது அவனால் நிகழ்த்த முடியாதான்? இதுதான் ஆச்சரியம். இதனால்தான் நமஸ்காரம் பண்ணிட்டான். இவன் சாதாரண நம்ம அண்ணன் பிள்ளை இல்லை, சாதாரண கிருஷ்ணன் கிடையாது, 2 கைகள் உள்ள சாதாரண மனுஷன் கிடையாது. இவன் பகவான்னு தெரிஞ்சு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். யார்? குந்தி தேவி. அம்மா, அத்தை, நீ என் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாமா? நான் தீர்க்காயுஷாக இருக்க வேண்டாமா? அப்பா போதும் பா, என்னை ஏமாத்துந்து, நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமஸ்யே புருஷம் துவா ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். இந்த இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நீ. லக்ஷசே அலட்சியம் சர்வபூதானாம். சகல ஜீவராசிகளுக்கும் நீ புலப்படுறது கிடையாது. யாருக்கு தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறானோ அவங்க தான் கிருஷ்ணன் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. கூடவே வாசம் பண்ண யாதவர்களே புரிஞ்சிக்கலையாம் கிருஷ்ணன் பரமாத்மான்னு, பகவானை தெரிஞ்சிக்கலையா. சாதாரண மனுஷன் நினச்சாங்களாம். ஆமாம், உத்தவர் சொல்கிறார் 3ஆம் ஸ்கந்தத்தில். அப்போது அந்த கிருஷ்ணனை அன்றைக்கி போயிட்டானே, ஐயோ அவன் கூட இருந்தபோது இந்த அதிசயங்கள்லாம் பார்த்தாங்களே, நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கும் கிருஷ்ணனை நம்புகிற குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் பல அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நம்பினா உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் அதிசயம். பெரிய பெரிய அதிசயங்கள் நிகழ்த்துவோம், நினச்சி பார்க்க முடியாத அதிசயங்கள் நிகழ்த்துவோம் அந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்போ தான் ஆச்சரியப்படுவாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து பகவான் விடுவிக்க முடியுமானா பகவானால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். நான் அன்யம் தொத அபயம் பஷ்யே, அவனை தவிர பயத்தை போக்குறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு உத்தரையே சொல்கிறா. ஏன்னா அவள் அந்த சம்ஸ்காரத்தில் வளர்ந்தவ கிருஷ்ண பக்தியில். அப்போ பகவான் இந்த அதிசயங்களை பண்ணுறான். அர்ஜுனன் சொல்கிறான் பாருங்கள், எவ்வளோ அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கான் தன் வாழ்க்கையில். அவங்க வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையே பிரதானமாக சொல்கிறான். அர்ஜுனன் புலம்புல போய் பாருங்கள், எத்தனை ஆபத்துக்கள்லேருந்து எவ்வளோ கஷ்டங்கள்லேருந்து. ஜராசந்தன் 20,800 ராஜாக்கள் அடைச்சி வச்சுருக்கான். அவனை ஜெயிக்க முடியலையாம் பீமசேனால். 10,000 யானை பலமுடைய பீமசேனால் ஜெயிக்க முடியலையாம். ஆனால் பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் அந்த ஜராசந்தனை கீழ்ச்சி போட்டானான். யார்? அர்ஜுனன் சொல்கிறான். எத்தனை விதமாக சொல்கிறான் பாருங்கள். எங்களுக்கு காடு என்னது சப்பாத்தி கல்லி முளைக்கக்கூடிய ஒரு பொட்டல் காடை கொடுத்தான். யார்? திருதராஷ்டிரன், கண்ணு தெரியாத திருதராஷ்டிரன். அந்த இடத்த இந்திரபஸ்தமாக மாற்றி கொடுத்தான் பகவான். எல்லாம் பகவானுடைய அனுக்கிரகம். பகவான் நினச்சிட்டான்னா அடுத்த நிமிஷம் மயன் என்ற சிற்பியை அவனுடைய கட்டளையை அனுபடிஞ்சு, போ மயன் என்ற சிற்பியை போ, இவர்களுக்கு நல்ல இந்திரபஸ்தமாக மாற்றி கொடுத்தேன். உடனே அங்கே செல்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சு, எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை போய் தோண்டி அதை எடுத்து எல்லாம் பண்ணி அவனும் பல விதமான அதிசயங்கள் நிறைஞ்ச ஒரு அழகான சபா மண்டபத்தை, அப்படிப்பட்ட இந்திரபஸ்தம் என்ற ஒரு பெரிய மாளிகை, அந்த நகரத்தை உண்டு பண்ணினான் மயன். பகவானுடைய கட்டளைக்கு அடிபணிச்சு. அப்போ அந்த பொட்டல் காடு இந்திரபஸ்தமாக சொர்க்கலோகம் பூமி போல் ஆகுமானா, கற்பவருஷம்லாம் முளைக்கும். பகவான் நினைச்சா முளைக்கும். அப்படிப்பட்ட சௌகரியங்களை பண்ணி கொடுத்தான். எத்தனை அதிசயங்கள் பண்ணுறான் கிருஷ்ணன். அவனை நம்பினவங்களுக்கு அதிசயம்தான் நாங்கள் நிகழும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில். அவனை விட்டுட்டு நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த சாமியார்கள் போய் போகிறேன், இந்த சாமியார் போகிறேன். ஏன்பா கையில் வெண்ணெயை வச்சு நெய் காலிறியா நீ? பாகவதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவன் எவ்வளோ அதிசயங்கள், எத்தனை கஷ்டங்கள்லேருந்து விடுவிச்சுன்னு அர்ஜுனெல்லாம் சாட்சியாக சொல்கிறான். குந்தி தேவிலாம் சொல்ல போகிறா இப்போ, விஷான் மகாக்னேன்னு சொல்ல போகிறா இப்போ. யோசிச்சு பாருங்கள், கிருஷ்ணன் நிகழ்த்தின அந்த அற்புதங்களை வேறு யாராவது நிகழ்த்த முடியுமா? கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பெற்றவர்களே எவ்வளோ அதிசயங்கள் நிகழ்த்துகிறார்கள். அப்போ கிருஷ்ணன் எவ்வளோ அதிசயங்கள் பண்ணியிருக்கான் பாருங்கள். அதனால் அவன் எந்த வடிவத்தில் நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் மட்டும்தான் நிகழும். அந்த பகவானை மனசார நம்புங்க. பொய்யான நீலிக்கண்ணீர் வடிக்கிறான் இல்லையா யசோதை முன்னாடி, அவனை மெய்யாக நீங்கள் வழிபட்டீர்களானால் நிச்சயமாக அவன் கபட நாடக சுத்திரதாரி. ஆனால் அவனிடத்தில் நம்ம கபடம் செல்லாது. அவன் எல்லாமே தெரிஞ்சுவன். அவன் திருடன். அவனிடத்தில் நம்ம திருட்டுத்தனம் பலிக்காது. உண்மையாக வழிபடணும். மெய்யாக வழிபட்டால் அடுத்த நிமிஷம் கிருஷ்ணன் சீக்கிரமாக அனுகிரகம் பண்ணுவான். நச்சிராத்ன்றார். நச்சிராத்த மிருத்யு சம்சார சாகரார். அவனை மரணத்திலிருந்து நான் விடுவிக்கிறேன். எப்படியாப்பட்ட மரண நிலையில் இருந்தாலும்
அந்த அந்த மிருத்யு சம்சார சாகரத் அகம் சமுத்தர்த்தா, நான் அவனை கரையேற்றி விடுறேன். என்னை நம்பிட்டான், என்னை சரணம் அடையட்டும், என்னை கூப்பிட்டான்னா அடுத்த க்ஷணத்தில் அவனை எல்லாம் எந்த ஒரு மரண பயத்திலேருந்து நான் விடுவிச்சிடுவேன் அப்படின்னு பகவான் வாக்கு கொடுக்குறான் பகவத்கீதையில். என்னை நம்பி வா, மத் சரணம், மத்கோஷ்டம், மத்நாதம், மத்பரிக்கிரகம், என்னால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவாத்மாக்களை நான் ரட்சிப்பேன். என்னையே சரணம் அடைந்த அவர்களை நான் கைவிடவே விட மாட்டேன். இது என்னுடைய ஆயுதம் மே விரதா, இது என்னுடைய விரதம், நான் விரதமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா 10ஆம் ஸ்கந்தத்தில். ராமோதத்துலேயும் பகவான் சொல்கிறான் இல்லையா, அபயம் சர்வபூதேப்பிய ததம் ஏதத் விரதம் மம அப்படின்னு. எல்லாருக்கும் பயமற்ற அவனால் மட்டும்தான் பயத்தை போக்க முடியும். அப்படியேப்பட்ட அபயத்தை கொடுத்து எல்லாரையும் ஏற்றுக்கிறது என்னுடைய விரதமாக வைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ராமோதத்துலேயும் பகவான் சொல்கிறான் இல்லையா. யோசித்து பாருங்கள், அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதங்கள் நடக்கணும். ஏன்னா சர்வாச்சரியமயன் அவன், அப்படி ஆச்சரியங்களே நிகழ்த்தக்கூடியவன், ஆச்சரியமே வடிவமானவன், அவனுடைய வடிவமே ஆச்சரியம். திடீர்னு பார்த்தா சங்கசக்கர கதாதாரியாக தோன்றுவான், திடீர்னு 2 கைகள் உள்ளது வடிவமாக தோணுவான். பகவான் கோடி மன்மத லாவணினா தோன்றுவான். அவனே தான் நரசிம்மனாக வந்தது, வராகனாக வந்தது, குர்மாவதாரம், ராமாவதாரம், எப்படிலாம் வடிவம் எடுக்கிறான் அவன். எந்த வடிவத்துலேயும் பகவான் வர முடியும், எந்த ரூபத்துலேயும் பகவான் காட்சியளிக்க முடியும் அப்படின்றது காண்பிக்கிறான் இல்லையா. இதை விட பெரிய அதிசயம் உலகத்தில் என்னங்க இருக்க முடியும், அவன் நிகழ்த்துகிற அதிசயங்கள் வாழ்க்கையில். அப்போது சொல்கிறார், ஆனால் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாதான். அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம். நம்ம முன்னாடி தான் வரான் கிருஷ்ணன் பரமாத்மா, ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையா. அப்படி மனுஷனாக பல லீலைகளை ஏன்னா மாயையால் தன்னை மறைச்சிக்கிறானா. மாயா ஜவனிகா சென்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்யயம், அழிவற்ற அந்த பரம்பொருள் மாயால் தன்னை மறைச்சிக்கிறானா. எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துறது கிடையாதான் பரம்பொருள். அந்த கிருஷ்ணனை பற்றி பேச 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 ஆசையாக இருக்குது பாருங்கள். எல்லாரையும் கவர்றான், ஆனால் தன்னை ஒன்றும் தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறான். எப்படின்னா ஒரு நாடக நடிகன் மேடையில் நாடகம் ஆனால் உண்மையான ஸ்வரூபம் வேற. நம்ம கூட ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருப்பான் பக்கத்தில். நான் பார்த்துருக்கேன் ஒரு மேடையில், நாங்கள் எங்களுக்கு நல்லா பேசிட்டு திடீர்னு பார்த்தா வேஷம் கட்டினு ராஜா அவர் அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் பார்த்தா ராஜா இல்லை கொஞ்சம் உன் ஃப்ரெண்டு தானே நான் அப்படின்னும் போது அந்த கூத்தாடு அந்த கிராமத்தில் கூத்தாடுவாங்க. திடீர்னு என்ன பண்ணுவோம், எங்களை நல்லா பேசினே இருப்பார் ஒருத்தர். திடீர்னு பார்த்தா உள்ளே போய் வேஷம் போட்டுன்னு ராஜா வேஷம் போட்டுன்னு அப்படி தவிர்த்துன்னு குதிப்பார். யாரோ ஒரு ராஜா போல் தான் நினச்சின்னு இருப்பேன். அப்புறமா நான் பின்னாடி வந்தோடனே என்னை கூப்பிடுவேன் என்னென்ன யார் நீயா? ஆமாம், நான் தான் வேஷம் போட்டுன்னு ராஜாவான்னு வச்சேன். அடுத்த நிமிஷத்தில் நம்மளுக்கு அப்படியே மாறிடும், அவன் ராஜா இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். அப்போ கூத்துக்கு வேஷம் கட்டணும். திடீர்னு பார்த்தா முகத்தில் பார்த்தா சாயெல்லாம் பூசின்னு அந்த கிரீடெல்லாம் வச்சுன்னு பார்த்தா யாரோ மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா அடுத்த நிமிஷம் இந்த வேஷத்தை கழிச்சிட்டு பார்த்தா இவனா அப்படின்னு. அது மாதிரி பகவான் பல வேஷங்களை தரிக்கின்றான். வராகமூர்த்தியாக, நரசிம்மனாக, சங்கசக்கர நாராயணனாக. ஆனால் கிருஷ்ணனாகவே இருக்கிறான். ஆனால் அதனால் அவனை புரிஞ்சிக்க முடியலையா. அவன்தான் பரம்பொருள்னு புரிஞ்சிக்க முடியல. இதெல்லாம் வேறு வேஷம், வேஷம், மனுஷன் மாதிரி நடிக்கிறது இதெல்லாம் வேஷம். ஆனால் அவன் பரபிரம்மஸ்வரூபம் பகவான் கிருஷ்ணன். அதுதான் இங்கே சொல்கிறான், மாயா ஜவனிகா சென்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்யயம். அக்ஞர்களுக்கு தெரியாது பகவானை புரிஞ்சு. இன்னும் லட்சியசே மூட திருஷா, இந்த ஊனக்கண்களோடு பார்க்குறவங்களுக்கு, அதாவது என்னென்னா இந்த உலகத்தையே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு பகவானை மனுஷன் மாதிரி வந்தானா அவனை மனுஷன் தான் நினைக்கிறதே தவிர அவனை பகவான்னு தெரிஞ்சிக்காதான். அவங்களுக்கு பகவான் லட்சியம் ஆகிறது இல்லையா, அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறது கிடையாதான். எப்போ நீ மனுஷன் அவமதிக்கிறியோ நீ மனுஷனாகவே அவனுக்கு காட்சியளிப்பேன். நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி தான். மனுஷன் இல்லையா, மனுஷனால் 7 நாள் கோவத்தின் உத்தாரணம் பண்ண முடியுமா, காளியனத்தனம் பண்ண முடியுமா, வாயில் உலகங்கள்லாம் காட்ட முடியுமா? அது நான் பார்க்கலையே, நான் பார்த்தா தான் நம்புவேன். அது யாரோ பார்த்துட்டு சொன்னாங்க, நான் எப்படி நம்புறது அப்படின்னா உனக்கு மனுஷனாகவே இருப்பான் பகவான். என்ன லட்சியசே, ஏன்னா நீ மூட திருஷ்டியோடு பார்க்குற, ஊன கண்களால் பார்க்க தான் நம்புன்ற. ஆனால் மகான்கள் சொன்னதை நம்பிட்டேன்னா ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம். ஆஹா, அவர்களுக்கெல்லாம் பகவான்னு தெரிஞ்சுதே. வியாசர்லாம் சொல்லியிருக்காங்க, தௌமியர் சொல்லியிருக்கார், நாரதர் சொல்கிறார், தேவலர் சொல்லியிருக்கார், அர்ஜுனன் சொல்கிறான். அதெல்லாம் பகவத்கீதையில் இவர் பகவான்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ தான் தெரியுது இவன் இந்த அதிசயங்கள்லாம் பண்ணியிருப்பான், இவ்வளோ அற்புதங்களை பண்ணியிருப்பான் அந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியுது.
அப்படி மகான்கள் மூலமாக தான் அவனை தெரிஞ்சிக்க முடியுமா. இல்லைன்னா நாம் வந்து சாதாரண கிருஷ்ணன்னா பகவான் சாதாரண மனுஷன் அப்படின்னு பார்த்துட்டு போயிடும். அதான் சொல்கிறேன், ந லக்ஷியசே மூட திருஷா. எப்படின்னா நடோ நாட்டியதரோ எதா. மனுஷன் மாதிரி நடிக்கிறான் அவன். உண்மையான மனுஷன் கிடையாது பகவான். அவன் ஈஸ்வரன், பரமாத்மா, பகவான். அவன் நடிக்கிறான், மனுஷன் வேஷம் போட்டு நடிக்கிறான். இப்போ இதுக்கு முன்னாடி ராம வேஷம் போட்டு ராமராக வேஷம் போட்டுன்னு தசரதர் பிள்ளையாக நடித்தான். அதுக்கு முன்னாடி நரசிம்மாவதாரமும் நடித்தான், வாமன அவதாரமும் நடித்தான். எல்லாம் நடிப்பு. நடோ நாட்டியதரோ எதா. ஒரு நாடகம் நடிக்கிற மாதிரி நடிக்கிறான். உண்மையிலே அவன் சொரூபமே வேறு, சச்சிதானந்த ஸ்வரூபம். அவன் சொரூபமே, அவன் மனுஷன் கிடையாது. அதனால் நம்மளாம் இந்த மூடர்களாக இருக்கிறவங்களால் ஏமாந்து போயிடுறாங்க. கிருஷ்ணனை பயன்படுத்திக்க முடியல. பகவானை தெரிந்து கொள்ளாமல் பகவானத்தில் பக்தி பண்ண முடியாமல் ஏமாந்து போகிறாங்க. நான் லட்சியசே மூட திருஷ்டியோடு பார்க்குறவங்களுக்கு லட்சியம் ஆகிறதில்ல பகவான். லட்சியசே மூட திருஷா நடோ நாட்டியதரோ எதா. ஆனால் சரி, இவனை பகவானை யார் புரிஞ்சுக்கிறாங்கன்னா மகான்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே வேடிக்கை காட்டுறான். ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யமே ஹிஸ்திரியா. அப்படிப்பட்ட பரமஹம்சர்களால் புரிந்து கொள்ளக்கூடியவன் இவன். மகாத்மாக்களுக்கு தான் தெரியுமா இவன் பகவான்னு, கிருஷ்ணனை இறைவன்னு தெரியுமா. நிறைய பேருக்கு தெரியாதான், முனிவர்களுக்கெல்லாம் தெரியுமா. ஆனால் அவர்களுக்கே ஒரு சமயத்தில் பார்த்தா அவங்களே மோகிக்க செய்கிறானா பகவான். இத்தனையும் மனசு சுத்தமாக்கினவர்கள். அமலாசயனாம், ஆசயம்னா ஹிருதயம், அந்த புத்தி, அந்த புத்தியை சுத்தமாக்கினவர்கள், மனசு சுத்தமாக்கின அப்படிப்பட்ட பரமஹம்சர்கள், முனிவர்கள், இவங்கெல்லாம் கூட, மகாத்மாக்கள்லாம் கூட சமயத்தில் சாதாரண மனுஷனாக தன்னை தோன்ற வச்சிடறான். அவர்களே தத்திகணத்தன் தாளம் போடுறாங்க. அவர்களிடத்துல தன் வேடிக்கை காட்டுறான் பகவான், விளையாடுறான். அப்போ அவர்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அவர்களுக்கே சமயத்தில் வந்து என்னென்னா, எதுக்காகனா தான் புலப்படுறது கிடையாது. அந்த பரமஹம்சர்களுக்கு, பெரிய பெரிய முனிவர்களுக்கு, ஞானிகளுக்கு கூட பகவான் என்ன பண்ணுறான், ஏமாத்துறான். யோகினாமபி மோகினி, யோகிகளையும் மோகிக்க செய்யக்கூடியது இவனுடைய மாயை. ஆனால் ஏன் அப்படி பண்ணுறான், ஏன் எல்லாரையும் இப்படி ஏமாத்துறான், ஏன் இப்படி? வியாசரே ஒரு சமயத்தில் பகவானுடைய, அதாவது தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணுறாருப்பா. இப்போ இந்த குந்தி சுத்தி முடிஞ்ச உடனே போக போகிறார். தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணுறார் வியாசர். எவ்வளோ தர்மங்களை சொல்கிறார். ஆனால் தர்மபுத்திரருடைய அஞ்ஞானம் நீங்கலை. அப்போ தர்மம் தெரிஞ்சவர் தர்மபுத்திரர், அவர் யாகங்களால் சரியாக போயிடும், எப்படிப்பட்ட பாபங்களும் போயிடும், அஸ்வமேத யாகம் பண்ணால் அப்படின்னு சொல்கிறார், தர்மங்களை சொல்கிறார். வியாசரே வந்து சொல்கிறார் பகவானுடைய அவதாரம் தான், பகவானுடைய அம்சம்தான், ஆவேச அவதாரம். ஆனால் வியாசர் சொன்னாலும் அவருடைய அஞ்ஞானம் நீங்கலை. தௌம்பியர், வியாசர், யாரோ சொல்கிறாங்க, ஆச்சாரியர்கள், கிருபாச்சாரியர், அவங்களும் சொல்கிறாங்க, இவர் புத்தி நீங்கலை, இவர் புத்தியில் உள்ள அஞ்ஞானம் நீங்கலை. யாருக்கு? தர்மபுத்திரர். மனசு, என் நிமித்தமாக இவ்வளோ உயிர்கள் கொல்லப்பட்டார்களே, நான் யாகங்கள்லாம் செய்து நான் என்னுடைய இந்த தவறை நான் அதுக்கு பரிகாரம் தேடின்னு சொன்னால் அது ஏமாத்துற வேலை. நான் இவ்வளோ உயிர்களை கொண்டுட்டு என் நிமித்தமாக, நான் ஒருத்தர் ராஜ்யத்தை ஆடுறதுக்கு இவ்வளோ உயிர்களை கொண்டுட்டு, அநியாயமாக என் உறவினர்களையே நான் கொண்டுட்டு, என் தம்பிமார்களையே நான் கொண்டுட்டு, கடைசியில் அப்படியேப்பட்ட இந்த ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கணுமா? நான் ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டேன்றார் யார்? தர்மபுத்திரர். மனசு கலங்குறார். அப்போது யாகங்களில் வந்து சில ஆடுகளை பலி கொடுக்கறது உண்டு, இல்லாட்டி குதிரைகள். அதுபோல் வேறு அஸ்வம்னா அந்த குதிரையினுடைய வகையை யாகம் ஹோமம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுன அப்போது ஏற்கனவே கொடுத்த உயிர் பலி போதாதுன்னு இன்னும் யாகத்தில் வேறு உயிர் பலி கொடுக்கணுமா? யாகத்தினால நான் வந்து இது பரிகாரம் பண்ணிக்கலாம், அப்படி பாவங்கள் இருந்தால் அதை பாவம்லாம் போய்க்கலாம், அஸ்வமேத யாகம் பண்ணின்னு அதுக்காக இன்னொரு உயிர். அப்போது ஒரு உயிரை கொன்னதுக்கு இன்னொரு உயிர் பலி கொடுக்கணுமா? அதுக்கு மேலே ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு எனக்கு பரிகாரம் தெரியாமல் அவஸ்தைப்படுறேன், இன்னும் மேலே நான் பாவத்தை பண்ணணுமா? இன்னும் ஜீவராசிகளை கொல்லணுமா? அப்படின்றாரு தர்மபுத்திரர். வியாசர் தலைமையில் கை வச்சுன்னார். என்னடா நம்ம ரிஷிகள், இவ்வளோ பேர் பிரம்ம ரிஷிகள், எவ்வளோ மகான்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, அவர்கள் பேச்சுக்கு எவ்வளோ கேட்க மாட்டார் தர்மபுத்திரர். தான் பிடிச்ச பிடிவாதத்தில் உறுதியாக இருக்கிறாரு. தர்மம் தெரிஞ்சு அவரே இப்படி மனம் குழம்பி போனால் நம்ம என்ன பதில் சொல்கிறது அவருக்கு? ஏன்னா தர்மபுத்திரர் இப்போ ராஜ்யத்தை ஆளணும், ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டேன்றார் தர்மபுத்திரர்.
போர்லாம் முடிஞ்சு போச்சு. துரியோதனன் கொல்லப்பட்டான். துரியோதனன் கடைசி அவன் கொல்லப்பட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டேன்றார். என்னால் இவ்வளோ ஜீவராசிகள் கொல்லப்பட்டு அப்படிப்பட்ட ராஜ்யம் ஆனான்றாரு தர்மபுத்திரர். என்ன பண்ண சொல்கிறேன்? எவ்வளோ ரிஷிகள்லாம் வந்து சொல்கிறாங்க, மகான்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, யார் பேச்சும் கேட்டுக்க மாட்டேன். ஆனால் வியாசருக்கே குழம்புறார். நம்ம சொல்கிற தர்மத்தை இவர் கேட்க மாட்டாரே தர்மபுத்திரர், யுதிஷ்டிரர். நான் ஏற்கனவே நிறைய ஜீவராசிகள் கொண்டுட்டேனே அந்த அந்த தான் பண்ண பாபம்னு நினச்சிட்டு அதை நினச்சி வருத்தப்படுறார் ரொம்ப. இதுக்கு யாகம் பண்ணி சரி பண்ணலான்னு சொன்னால் அந்த யாகத்தில் ஒரு உயிர் பலி கொடுக்கணுமே. அப்போ ஒரு உயிர் கொன்ற பாபத்துக்கு இன்னொரு பாபத்தை செய்து தான் அந்த பாபத்தை போக முடியுமா? ஒரு பாபத்துக்கு இன்னொரு பாபமா? ஒரு பாபத்துக்கு இன்னொரு பாபம் பரிகாரம் ஆகுமா அப்படின்றாராம் தர்மபுத்திரர். அது எப்படி ஒரு பாபத்துக்கு இன்னொரு பாபம் பரிகாரமாகும் அப்படின்றார் தர்மபுத்திரர். இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. எல்லாமே குழம்புறாங்க. ஆனால் வியாசரும் குழம்பிட்டார், பெரிய பெரிய மகாத்மாக்களும் குழம்பிட்டாங்க. என்ன காரணம்னா இது பகவானுடைய சங்கல்பமா, கிருஷ்ணருடைய சங்கல்பமா. ஒரே டைமில் பல காரியங்களை சாதிக்கிறவன். இப்போ இவருக்கு என்ன ஒரே ஒரு அதுனா, இப்போ பீஷ்மாச்சாரியர் உயிரோடு தான் இருக்கிறார், அம்பு படுக்கையில் இருக்கிறார். அவரிடத்துல போனால் தான் தர்மங்கள் நிறைய அவர்கள் தர்மங்கள் இருக்குது, பெரிய புதையில் அவர்கள் இருக்குது, அதை எடுக்கணும் வெளியும். அவர்கள் தான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குது, ஒரு பெரிய புதையில் அந்த நாம மகிமை இருக்குது. அதனால் அவர் வாக்கால தர்மங்களை தெரிந்து கொண்டால் தான் இவருக்கு சாந்தி ஏற்படும். அதில் தான் சாந்தி பருவான்னு பேர். அவர் மனசு சாந்தி அடையிறது. யாருக்கு? தர்மபுத்திரனுடைய மனசு சாந்தி அடையிறதுனால தான் சாந்தி பருவான்னு பேர். அப்படிப்பட்ட அனுசாசனிக்க பருவா, சாந்தி பருவா, 500 அத்தியாயங்கள். அப்போது பீஷ்மாச்சாரியர் வாக்கால தர்மம் கேட்டால் தான் தர்மபுத்திரருக்கு மனசு சாந்தி அடையும். அந்த சாந்தி பருவா கேட்டால் தான். ஆனால் இது தெரியாத வியாசாச்சாரியார் என்ன பண்ணுறார்? நம்ம தர்மங்களை, அதனால் நிறைய தர்மங்கள்லாம் திருப்பி தர்மங்களை சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இது பகவானுடைய சங்கல்பம்னு தெரிஞ்சிக்கல பற்றியா? கிருஷ்ணனுடைய சங்கல்பம். ஒரே டைமில் தர்மபுத்திரருக்கு தர்மங்களையும் தெரிவிச்சிடலாம், பீஷ்மருக்கும் மோட்சத்தை அளிக்கலாம் அப்படின்றது பகவானுடைய சங்கல்பம். இது அதான் வியாசாத்தியாக ஈஸ்வரை ஆக்ஞேகி, ஈஸ்வரனுடைய சங்கல்பம் என்று வியாசர் முதலான பிரம்ம ரிஷிகளே அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி பகவான் ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம், அப்படிப்பட்ட மனசை சுத்தமாக்கின முனிவர்கள், ரிஷிகள், பரமஹம்சர்களுக்கே பகவான் என்னன்னா பகவானுடைய சங்கல்பத்தை புரிஞ்சிக்க முடியல சமயத்தில் அவங்களுக்கே டேக்கா கொடுக்குறான் பகவான். இத்தனையும் வியாசருக்கு பகவான் தெரியாத கிருஷ்ணனை பகவான் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் தர்மபுத்திரருக்கு வந்த குழப்பம் எதனால்னு தெரியாது. அது கிருஷ்ணனால் ஏற்படுத்தப்பட்டது அந்த குழப்பமானது. அர்ஜுனுக்கு எதனால் குழப்பம் உண்டாச்சு? அப்போ தான் பகவத்கீதை பிறக்கும். அதுவும் கிருஷ்ணனுடைய ஏற்பாடு தான். அர்ஜுனுக்கு குழப்பத்தை உண்டாக்குறது இத்தனை நாள் தைரியமாக இருந்தான், சிவபெருமானுடைய சண்டை போட்டவன் அவன். இப்போ என்னடான்னா இந்த பாரத போரில் வந்து குழம்புறான் அர்ஜுனை. ஏன் குழம்புறான்? அந்த குழப்பத்தை உண்டாக்குறதே கிருஷ்ணன் தானே. ஏன்னா அப்போ தானே பகவத்கீதை சொல்ல முடியும் போர்க்காலத்தில். எல்லாம் கிருஷ்ணன் இந்த கபட நாடக சூத்திரதாரி பண்ணுற வேலை. இதை புரிஞ்சிக்காத மகாத்மாக்களே குழம்புறாங்களாம். எதுக்காகனா அவரில் எதுக்காக குழப்புறான்னா பகவானிடத்தில் பக்தி உண்டாகணும் அப்படின்றதுக்காக தான். பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம ஹிஸ்திரியா, அப்படிப்பட்ட மகான்களே மோகிக்கிறார்களே கிருஷ்ணா உன்னுடைய சங்கல்பத்தை அறியாமல். அப்படிங்கும்போது நாங்கள் ஸ்திரீகள், நாங்கள் எப்படி உங்களை புரிந்து கொள்ள முடியும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல. கதம் பஷ்யம ஹிஸ்திரிய அப்படின்றா குந்தி தேவி. அப்போது நிறைய பேர் பகவானை உருவமாக ஏற்றுக்காதோ பரமஹம்சர்கள்லாம் பெரியவர் மகாத்மாக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, முனிவர்கள்லாம். அவனா என்ன பண்ணுவாங்க? அருவந்தான். அவங்களுக்கே பகவான் என்ன பண்ணனா தன்னை புலப்படுத்தாமல் அவங்களுக்கும் சில குழப்பங்களை உண்டாக்கி, பல சோதனைகளை உண்டாக்கி, கடைசியில் கிருஷ்ணனாகிய தன்னை சரணமடையும்படி பகவான் பண்ணிவிடுவானாம். எதுக்காகனா தன்னிடத்தில் பக்தி உண்டாகும்படி அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களை கொடுத்து தன் பக்கம் திருப்பி இழுத்துவான் பகவான். அப்படிப்பட்ட பரமஹம்சர்கள் முனிவர்களையே கூட பகவான் திருத்துற வேலை இருக்குது பகவானுக்கு. அப்படி அவர்களில் பக்தியோக விதானார்த்தம், அவர்களுக்கு பக்தி உண்டாக்குவதற்காக அந்த பரமஹம்சர் முனிவர்களாக தனிகாட்டு ராஜமாக தவம் பண்ணின்னு யோகம் பண்ணி ஞானத்தில் விசாரம் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு பக்தி உண்டாக்கணுக்காக பகவான் பல லீலைகளை புரிகின்றானாம் பகவான். பக்தியோக விதானார்த்தம். அப்படி இருக்கும்போது அவர்களையே சில சமயத்தில் மோகிக்க செய்கிறான், குழப்பறான்னும் போது, வியாசரே மயங்கிட்டாருன்னும் போது, அப்போ வேறு யாரும் மயங்க மாட்டாங்க சொல்லும் பார்க்கலாம். பகவானுடைய அவதாரம் என்னென்னா 17 புராணங்களும் எழுதி நிம்மதி இல்லையா.
அதுவும் அந்த சமயத்துலேயும் பகவான் குழப்பினான். அப்போ நாரதர் மூலமாக தெளிவு உண்டாக்கி இப்போ வியாசர் பாகவதம் எழுதணும் அப்படின்ட்டு பாகவதம் எழுதுறார். அது பிறகு தான் அவர் தெளிவு பிறந்தது. அப்படி சமயத்தில் ஞானிகளையும் எல்லாரையும் நாரதரையும் மோகிக்க செய்திருக்கார் எத்தனையோ தடவை பகவான். எப்படியாப்பட்ட பெரிய பெரிய ராதையே பகவான் அழ வச்சிருக்கான், ருக்மணியே அழ வச்சிருக்கான், அந்தரங்க சகிகள் பத்தினிகள். ஆனால் அவர்களையே அப்படிலாம் பகவான். அதனால் யாருக்கு ஏன் பிரம்மதேவரையே மோகிக்க செய்யலையா? உலகத்தெல்லாம் படைத்த பிரம்மதேவர், பிரம்ம மோகன லீலைன்னே பேர். அவர் குழந்தைகளை அபகர்ஷிக்கும் போது தனியாக ஒரு குழந்தைகளை சிருஷ்டி பண்ணி கன்றுகளை சிருஷ்டி எதுக்கான? பிரம்மதேவரை மோகிக்க செய்வதற்காக. அப்படியேப்பட்ட பரமாம்சர்கள் ரிஷிகள் பெரிய விஷயம் இல்லை. இவரில் படைத்த பிரம்மதேவரையே மோகிக்க செய்யக்கூடியவன் பகவான். அதனால் யாரையும் விட்டு வைக்கல பகவான். எல்லாரையும் சோதிப்பான். எல்லாருக்கும் என்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சா நீ புரிஞ்சிக்க முடியாது. என் வேலையை காட்டிடுவேன். உன்னை ஏதாவது ஒரு மாயில் போட்டு உன்னை மாய்க்கிடுவேன். இதுதான் கிருஷ்ணனுடைய லீலை. அதனால் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பீஷ்மாச்சாரியத்தில் போன உடனே தான் அவருக்கு சாந்தி ஏற்பட்டது தர்மபுத்திரருக்கு. அப்போ தான் நாம மகிமை. கோதர்ம சர்வ தர்மானம் பகவதோ பரமமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்து சர்வ சம்சார கிம் ஜபன் முச்சதே ஜென்ம சம்சார பந்தனாத். அவசர ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்னாம சகர்ஷேன டக்குன ஸ்லோகம் வந்து போச்சு. அப்படியேப்பட்ட பகவானை தான் 1000 சகஸ்ரநாமத்தினால் அவனை விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அவனை ஸ்துதிக்கணும். அதுதான் உத்தமமானது, அதுதான் எல்லா தர்மங்களோடையும் சாரமானது அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார். பின்னாடி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறார் தர்மபுத்திரருக்கு. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்படின்னும் போது யோசித்து பாருங்கள், மகாபாரத்தில் வருது அது. அப்படின்னும் போது யோசித்து பாருங்கள், பகவான் பண்ணக்கூடிய லீலைகள் ஆச்சரியங்களை பாருங்கள். யாரை குழப்புறான், யார் அஜ்ஞானத்தில் தர்மபுத்திரருக்கு போய் அஜ்ஞானம் எல்லாருக்கும் தர்மத்தை உபதேசிப்பவர் தர்மபுத்திரர். தர்மம் எல்லா தர்மங்களும் தெரிஞ்சவர் அவர் தான். பாண்டவர்களுக்கே மற்ற 4 பேருக்கும் தெரியாத தர்மம் தர்மபுத்திரருக்கு தான் எல்லா தர்மங்களும் தெரியும். அவரே தர்மராஜாவினுடைய புத்திரர். அவருக்கு தெரியாத தர்மமாக அவரே தர்மத்தில் குழம்பி போயிட்டாருன்னு சொன்னால், ஆஹா ஒரு பாபத்துக்கு இன்னொரு பாவம் பரிகாரமானு சொல்கிறாருன்னா, அப்போது இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ அந்த தர்மபுத்திரையே குழப்பவர் யாருன்னா பகவான் தான். ஏன்னா அங்கே பீஷ்மர் வாக்கால் பல தர்மங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இதுதான் விஷயம். ஏன்னா தர்மபுத்திரருக்கு நம்மளை மாதிரி தர்மாத்மா யார் அப்படின்ற ஒரு கர்வம் இருந்தது. அந்த கர்வத்தை போக்கிட்டார். சமயத்தில் அவருக்கு குழப்பத்தை உண்டாக்கிட்டார் பகவான். யார் குழம்பில் பகவானுடைய மாயில் யார் மயங்கலை சொல்லும் பார்க்கலாம். அப்படியேப்பட்ட சிவபெருமானே தன் மோகினி அவதத்தில் மயங்கினவர் தானே. அப்படி சிவனையும் மயக்கினவன், பிரம்மதேவரையும் மயக்கினவன், யாரையும் விட்டு வைக்கல பகவானுடைய மாயை. அப்போ பரமம்சர்கள் யோகிகளாக மிஞ்சுவாங்க, தப்பிப்பாங்க. யாரையும் எதுக்காகனா அது ஒரு நல்லதுக்காக தான். பக்தி யோக விதானார்த்தம். அவர்கள் பக்தி யோகத்தை செய்வதற்காக தான் இந்த லீலைகளை புரிகின்றானாம் பகவான். ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம ஹிஸ்திரிய. அப்படிமா சாதாரண ஸ்திரீகளாக எங்களால் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஆனால் ஸ்திரீகளாகிய இவள் தான் புரிஞ்சிக்கினான். ஈஸ்வரன் சொல்கிறா. பிரகிருதேவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரமேஸ்வரன் இவ தான் புரிஞ்சுக்கிட்டா குந்தி தேவி. ஆனால் தன்னை வினயத்தோடு சொல்லியிருக்கா, கதம் பஷ்யேம ஹிஸ்திரியா, உன்னை எப்படிப்பா நான் பகவானை பார்க்க முடியும் அப்படின்ற. அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் ஈஸ்வரன் இப்போ எப்படி சொன்ன அப்படின்னா, உன்னுடைய நாமகீர்த்தனம் பண்ணால் தான் பகவான் சர்வ ஆபத்துக்களிருந்து காப்பாற்றுவான், அவனை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத இங்கே குந்தி தேவி ஸ்பஷ்டமாக சொல்கிறார். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய. பரமம்சர்கள் யோகிகள்லாம் தியானத்தில் ஞானத்தில் விசாரம் பண்ணால் கிடைக்க மாட்டானா. ஆனால் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் ஈஸியாக ஸ்திரீகளாகிய எங்களாலேயும் பகவான் ஈஸ்வரன்னு புரிஞ்சிக்க முடியும். எங்களுக்கு ஆபத்துலேருந்து வந்து காப்பாற்றுற என்னை பகவான்னா அடிக்கடி புரிய வைக்கிற. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா உன் நாம சங்கீர்த்தனத்தினால அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பஷ்டமாக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. பா அப்படி நமஸ்காரமாக கொட்டுறா. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினி நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அவனுக்கு வேறு ஒன்றும் செய்ய தெரியாது. நானும் ஸ்திரீ, நான் தவம் பண்ண முடியுமா, யோகம் பண்ண முடியுமா? உன்னை ஒரு நமஸ்காரம் தான் பண்ண தெரியும், அது போதும். ஞான பிரயாச உதவான நவந்த ஏவ. பிரம்மதேவரே சொல்கிறார், ஞான பிரயாசம் பண்ண வேணாம், நான் ஞான விசாரம் பண்ணுறேன், ஞானத்தினால பகவானை பிடிச்சிடுறேன், தபசனால என் ஞானத்தினால என்னை பிடிச்சிருந்தாவது படப்படா.
நடக்கவே நடக்குது. தபசுனால் என்னை பிடிச்சிடுவேன், முடிய முடியாது. என்னை ஒரு நமஸ்காரம் பண்ணி சரணாகதி அடைஞ்சிட்டு, நான் ஒன்றுமே இல்லை, மேனா நான், என்னால் ஒன்றும் ஆகாது, நனா இல்லை, நமே அதான் நம அந்த நாமன்றது என்னன்னா என்னால் ஒன்றும் ஆகாது, எல்லாம் நீ தான் அப்படின்ட்டு அவனை நமஸ்காரம் பண்ணுறது தான் நமஸ்காரம், நமக அப்படின்றது. அதெல்லாம் நமசியனே ஆரம்பிச்சிட்டான், நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறதை தவிர வேறு ஒரு பிரயத்தனமும் பண்ண வேண்டியதில்லை. அதனால தான் பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறான். நம பங்கஜ நாபாயே, தாமரை போன்ற மலரை அடிபட்ட இந்த பத்மநாபனாக இருக்கக்கூடியவரே. ஏன்னா அவன் நாபிலிருந்து தான் தாமரை மலர் தோன்றிச்சு. அது பிரம்மாண்டகரமான அந்த தாமரை மலர்ந்து பிரம்மதேவர் தோன்றினார். அதனால் நம பங்கஜ நாபாயே, நம பங்கஜ மாலினி, பக்தர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட தாமரை மாலையை கழுத்தில் அணிந்தவனே அப்படின்னு அர்த்தம். நம பங்கஜ மாலினி. நம பங்கஜ நேத்ராயே, தாமரை போன்ற கண்களை உடையவனே, தாமரை இதழ்கள் போன்ற கண்களை உடையவனே. அதில் நம பங்கஜ நேத்ராயே, உன்னுடைய திருவடிகள் ரெண்டும் சேர்த்தா தாமரை இதழ்கள் போல விரிந்த மலர்ந்த தாமரை இதழ்கள் போல உன்னுடைய திருவடி கமலங்கள் தோன்றுகிறதே. அதனால் நம பங்கஜாங்கரியே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறான். கிருஷ்ணன் அப்படி வர்ணிக்கிறான். அப்போ பகவன் நாமத்தை சொன்னால் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனா, கிருஷ்ணன்னா பகவான். அது பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க. கிருஷி ந ஆனந்தத்தை அதிகரிக்க செய்பவன், கிருஷினா ஆனந்தம், கிருஷ்ணா அதிகரிக்க செய்கிறது, என்னன்னா ஆனந்தம், ஆனந்தத்தை அதிகரிக்க செய்யக்கூடியவன். கிருஷ்ணன்னா எல்லாரையும் ஆகர்ஷிக்கக்கூடியவன். கிருஷ்ணன்னா பரபிரம்மம்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணன்னா நம் பாவங்களை போக்குபவன் ஒரு அர்த்தம். இதுபோல் பல அர்த்தங்கள் கொண்டது கிருஷ்ணன்னா கருமையானவன் அர்த்தம். கிருஷ்ண அப்படின்னா பிரம்மம்னு அர்த்தம், பகவான் அர்த்தம். ஆடியப்பட்ட கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு வாசுதேவாய. வாசுதேவன்ற சப்தத்துக்கு வியாசரே சொல்லுங்க, வாசானாத் வாசுதேவஸ்ய வாசிதந்தே ஜெகத்ரயம், எல்லா இடத்துலையும் வாசம் பண்ணுபவன் தான் வாசுதேவன். அப்படி இது உள்ளார்ந்த அர்த்தம். சாதாரண அர்த்தம் என்னன்னா வசுதேவனுடைய புத்திரன் வாசுதேவன் அப்படின்வாங்க. வாசுதேவன் தான் எல்லாத்துலேயும் வாசம் பண்ணக்கூடியவன். அதே சமயத்தில் 4 வியூகங்கள் சொல்லக்கூடிய வாசுதேவன், சங்கர்ஷனர், பிரத்யும்ன, அனிருத்தன்ற வியூகங்களில் முதல் பிரதானமாக இருக்கக்கூடியவர் வாசுதேவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் வாசுதேவன் தான் சர்வாசன எல்லாத்துக்கும் இருப்பிடமா, அவன்தான் இறைவன் அப்படின்ற அர்த்தம். அதனால் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச, அவன்தான் தேவகி குழந்தையாக வந்தவன். நந்தகோபகுமாரனாகவும் வாழ்ந்தவன். நந்தகோபகுமாராய கோவிந்தாய, கோவர்த்தனத்தை உத்தாரணம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் பெற்றவன். சகல ஜீவராசிகளையும் கோக்களை மேய்ப்பவன், அதனால் கோவிந்தன். சகல ஜீவராசிகளையும் ஆட்டிவிப்பவன், அதனால் கோவிந்தன். அவன்தான் கோவிந்தன் தான் ஆதிபுருஷன், அதனால் கோவிந்தன். அதனால் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமின்னு சொல்கிறாங்க இல்லையா வைஷ்ணவர்கள். அப்படியேப்பட்ட கோவிந்தனுக்கு நமோ நமக, கோவிந்தாய நமோ நமக. இப்படிப்பட்ட அருமையான இந்த கிருஷ்ணனுடைய பெருமைகள், அவன் பெருமையை பேசிகிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை பெருமையுடையதாக இருக்கும். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராயே நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஆஹா, அவனை ஸ்துதிக்கணும், அவனை ஸ்தோத்திரம் பண்ண நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடத்தினே இருப்பான். நம்ம கஷ்டங்கள்லாம் விலகிடுமா. ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமக. அந்த ராதாகிருஷ்ணனாகிய பகவான் லக்ஷ்மி மணாலனாகிய கிருஷ்ணனை நீ ஸ்தோத்திரம் பண்ண தாபத்ரய விநாசாய, உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் விலகிடும். அவன் புகழை பாடு, வேறு யார் புகழையும் பாடாது, அங்கே இங்கே ஓடாது. எத்தனையோ சாமியார்கள் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதிசயங்கள் இருக்கட்டும், ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சிக்கும், மனசார நினச்சிக்கும். அவன் பண்ணுற அற்புதங்களை பார். நம்ம வீட்டில் பல அற்புதங்கள் நடக்கும். எத்தனையோ கஷ்டங்கள்லேருந்து பகவான் கிருஷ்ணன் விடுவிக்கிறது நீ கண்கூட பார்க்கலாம், கண்கூட பிரத்யட்சமாக பார்க்கலாம். நான் பார்த்துருக்கேன், அடியேன் பார்த்துருக்கேன், நீங்களும் நிச்சயமாக பார்ப்பீங்க. கஷ்டம் வந்த மாதிரி இருக்கும், ஆனால் மழை போல் வர்றது பனி போல் விலகிட்டோம். இந்த அதிசயங்களை நீ பார்க்கலாம். பாகவத புஸ்தகம் இருக்குது அவங்க வீட்டில், பாகவதத்தை படிங்க, அவன் எவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அது மாதிரி உங்களையும் ரட்சிக்கணும்னா அந்த பகவானையே பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த குந்தி ஸ்துதியை படிங்க, பாருங்கள். குந்தி எவ்வளோ தன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள்லேருந்து வெளிவந்திருக்கான்னு பாருங்கள். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி
கம்சேன ருத்தா அதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாஹம் ச சகாத்மஜா விபோ வயைவ நாதேன முகுர் 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 விபத்கணாத்து. அடிக்கடி 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 ஆபத்து கணங்கள்லேருந்து பகவான் எங்களை காப்பாற்றி இருக்கிறான். பல ஆபத்துக்கள்லேருந்து காப்பாற்றிருக்கான். ஆனால் பகவான் முழுசாக நம்பணும். நான் அவங்கள நம்பினேன், இவங்கள நம்பினேன், அவங்கள நம்பியிருக்கேன், இவங்கள நம்பியிருக்கேன், என் கணவர் தானே, நான் கணவரை நம்பியிருக்கேன், நான் மனைவி நம்பியிருக்கேன், எங்கள் உறவினர் எங்கள் சகோதரன் நம்பியிருக்கேன், நான் அப்பா அம்மாவை நம்பியிருக்கேன், அவங்கள நம்பியிருக்கேன், உறவினர்லாம் இருக்கலாம். ஆனால் பகவானை நம்பும்போது வேறு யாரையும் பகவானுக்கு இணையாக நம்ப முடியாது. பகவானை நம்பினா பகவானை மாத்திரம் நம்பணும், வேறு எதையும் நம்பக்கூடாது. அப்போது தேவகியானவள் பகவானே நம்பினா, அதே சமயத்தில் தன் கணவர் வசுதேவர் இருக்காரே, தன் கணவர் நாதன் இருந்தால் அப்படின்ற கணவனையும் நம்பினாள். ஆனால் அவரே சக்தியற்றவராக இருக்கிறார் வசுதேவர். அவரால் கம்சனிடத்திலிருந்து எப்படி தன்னை விடுவிச்சிக்க முடியும்? 6 குழந்தைகளை அநியாயமாக கொண்டான். ஏன்னா தேவகி வசுதேவரையே நாதனாக கொண்டவளாக இருந்தாள். ஆனால் குந்திக்கு நாதன் கிடையாது. பாண்டு மகாராஜன் இறந்து விட்டான், கணவன் கிடையாது, தனக்கு நாதன், தன்னை காப்பாற்றுபவன் கிடையாது. ஆனால் யாரை நாதனாக பிடிச்சான்னா பகவானையே நாதனாக அடைந்தாள். நான் அதை பிறகு காப்பாற்றுறன்னு யார் சொல்லாமல் இருக்காங்க, அவன் தான் நாதன்னு பேர். அவன் தான் காப்பாற்றுபவன். அந்த கிருஷ்ணனை தவிர என்னை காப்பாற்றவங்க யாருமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டா. அந்த பகவானே உறுதியாக பிடிச்சிட்டா. அவனை தவிர வேறு தெய்வம் தெரியாது குந்தியம்மாவுக்கு. அப்போது கிருஷ்ணனை பிடிச்சிட்டா. அப்போது நான் 5 குழந்தைகள் பல ஆபத்துக்கள் இருந்து, ஒரு ஆபத்திலிருந்து கூட அவர்கள் மறிக்கலை. ஒரு ஆபத்திலிருந்து, ஒவ்வொரு ஆபத்திலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு ஆபத்தில் கூட ஒரு பையன் கூட மறிக்கலை. 5 பிள்ளைங்களையும் எப்படி ரட்சிக்கப்பட்டால்னா பகவானையே உறுதியாக பற்றி பகவானை நம்பியிருந்ததுனால ஒரு குழந்தை கூட இழக்கலையாம் குந்தியம்மா. ஆனால் 6 குழந்தைகளை இழந்துட்டாலாம் தேவகி. ஏன்னா பகவானை நம்பாமல் வசுதேவரையே நம்பியிருந்ததுனால. கம்சனால் 6 குழந்தைகள். தன் பெற்ற தாய் தான், 8வது பிள்ளைய தான் பிறகு போகிறான். பெற்ற தாயே ஆனாலும் நீ யாரை நாதனாக அடைந்தாயோ அவனால் காப்பாற்ற முடியாது. அவர்கள் சக்தியற்றவர்கள். வசுதேவரை நாதனாக அடைந்த அவள் கணவன்மார் இருக்கா, எல்லாம் இருக்குது. ஆனால் கம்சனிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை, தன் பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. ஆனால் யாருமே கிடையாது. தர்தராஷ்டிரனும் கை விட்டுட்டான். யாருமே கிடையாது, யாரும் சப்போர்ட் கிடையாது குந்தியம்மாவுக்கு. ஒரே ஒரு சப்போர்ட்டு பகவான் மட்டும்தான். தன் குழந்தைகளை கொண்டு வந்தால் தன் பிள்ளைகளை அமிர்தமாக பார்க்குறான். ஆனால் தன் தம்பி பிள்ளைகளாகிய பாண்டவரில் பார்த்தா பச்சை மிளகா மாதிரி பார்க்குறான் தர்தராஷ்டிரன். அப்போ எப்படி யார் ரட்சிப்பாங்க, யார் காப்பாற்றுவாங்க? அவன் பிள்ளைங்கள் பண்ணுறது அநியாயம் நல்லா தெரியும் திருதராஷ்டிரனுக்கு. ஆனால் கண்டிக்கவே மாட்டான் தன் பிள்ளைய. துரியோதனை கண்டிக்கவே மாட்டான். கண்டு காணாம மாதிரி போயிடுவானா திருதராஷ்டிரன், கண்ணு தெரியாமல். அவன் இத்தனைக்கும் அவன் தம்பிக்கு வரக்கூடிய ராஜ்யத்தை இவன் தான் அபகரிச்சுன்னு வாழறான். யார்? திருதராஷ்டிரன். பாண்டு மகாராஜனுடைய ராஜ்யம்தான். அவன் வெளியே ஊருக்கு போயிட்டு போகிறதுக்குள்ள இவர் பிடிச்சிட்டார் அந்த இடத்த. திருதராஷ்டிரன். பாண்டு மகாராஜன் தான் பட்டாபிஷேகம் பண்ணாங்க. கடைசியில் திருதராஷ்டிரனுக்கு அது ஒரு பொறாமையாகவே இருந்தது. கடைசியில் பாண்டு மகாராஜன் இறந்தது அவனுக்கு ஒரு சந்தோஷம்தான். அப்போ என்ன, இவனுக்கு கண்ணு தெரியாது, இவனை ராஜ்யத்தில் உட்கார வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாண்டு மகாராஜன் பட்டாபிஷேகம் பண்ணாங்க. கடைசியில் அந்த பாண்டு மகாராஜன் இறந்த உடனே திருதராஷ்டிரன் அந்த இடத்த பிடிச்சிட்டான். இவர்கள் வந்தால் இவங்க எங்கே பங்காளி ஆகிடுவாங்களோ, இவர்கள் தர்மபுத்திரருக்கு ராஜ்யம் வந்துடுமோ அப்படின்ற பயத்தினால என்ன பண்ணால் அவங்கள ஒதுக்கியே வச்சான் திருதராஷ்டிரன். தம்பி பிள்ளைங்கன்னு ஒரு பாசம் இருக்கிற மாதிரி காமிச்சானே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ளே தன் பிள்ளை தான் ராஜ்யத்துக்கு வரணும்னு ஆசை அவனுக்கு, திருதராஷ்டிரனுக்கு. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி நல்லா காப்பாற்றுவான்? காப்பாற்ற மாட்டான். அப்போ யாருமே ஆதரவு இல்லை. யார் ஆதரவுனா விதுரர் ஆதரவு, பீஷ்மாச்சாரியர் ஆதரவு. பீஷ்மாச்சாரிய விதுரர் ஆதரவு தான் எப்படியோ வளர்ந்தாங்க அந்த பஞ்ச பாண்டவர்கள். இல்லைன்னா வாழவே விட்டுருக்க மாட்டாங்க. அது அப்படி அவங்க பாதுகாப்பில் இருக்கும்போதே இவர்களுக்கு பல சோதனைகள் கொடுத்தாங்க இந்த துரியோதனை. இவங்கள விஷம் வச்சு கொள்ளலாம் பார்த்தான் துரியோதனை, தெரியுமா? அப்போ யார் காப்பாற்றனா? பகவான் ஒருத்தன் தான் காப்பாற்றுவான்னு சொல்லி இந்த குந்தியம்மா, ஏன்னா துர்வாசருக்கு பணிவிட பண்ணியிருக்கா. அப்போ துர்வாசர் கஷ்டம் வந்த காலத்தில் பகவானை நினச்சிக்கன்னு சொல்லியிருக்கார் துர்வாசர். அதனால் அவர் தான் கற்களை மந்திரிச்சு கொடுத்தார். அந்த கற்கள் மூலமாக தான் 5 குழந்தைகள் பெற்றெடுத்தான். அந்த துர்வாசர் கொடுத்த மந்திரக்கல்லால் தான். அப்படியேப்பட்ட குந்தி அம்மா
கிருஷ்ணா உன்னை தவிர எனக்கு வேறு நாதன் கிடையாதுடா, நீ தாண்டா எனக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு பகவானை உருகி உருகி அழுவா. தன் கணவன் போயிட்டான், இந்த 5 குழந்தைகள் நான் எப்படி காப்பாற்ற போகிறேன், யாருடைய ஆதரவும் இல்லையே, திருதராஷ்டிரம் ஆதரவு இல்லையே, யாரும் எங்களுக்கு சேர்த்துக்கலையே, ஏதோ இந்த விதுரர் காப்பாற்றுறாரு, பீஷ்மர் காப்பாற்றுறாரு. ஆனால் அந்த திருதராஷ்டிரம் தானே ராஜாவாக இருக்கான், அவனுக்கு முன்னாடி பகைச்சிக்க முடியாது அப்படின்னு வருத்தப்படுவாங்களாம். எத்தனையோ கஷ்டங்கள் கொடுத்தானாம் துரியோதனன், நிறைய துன்பங்களை கொடுத்தான் வாழ்நாள் முழுவதும். அப்போ யார் காப்பாற்றுவானா, பகவான் கிருஷ்ணன் ஒருத்தன் தான் காப்பாற்றும். அதான் சொல்கிறேன், ஹரே அபிரக்ஷிதா, இதாண்டாப்பா எங்களை காப்பாற்றினேன். அப்போது குழக்கட்டையில் விஷம் வச்சு கொடுத்தான் துரியோதனன். வந்து சேர்ந்தா காட்டிலேருந்து கணவனை இழந்துட்டு வந்து சேர்ந்துதான் இந்த குழந்தைகள் எப்படி காப்பாற்று. அவளே கணவனை இழந்த துக்கமே இன்னும் முடியல. இந்த குழந்தைகள் 5 குழந்தைகள் விளையாட போட, சரி இந்த 4 பசங்களோட விளையாடு, உங்கள் அண்ணன் தம்பிங்க தான் அப்படின்னு விளையாட விட்டா, அந்த பீமனுக்கு என்ன பண்ணால் வந்து நல்லா திடகாத்திரமாக மத்தாக இருக்கிறான்னா, சும்மா ஜாலியாக விளையாட்டில் ஏதோ அடிச்சுட்டு இருப்பான் போது பசங்களை, சும்மா ஜாலியாக கிள்ளிட்டு இருப்பான். அது விளையாட்டு போக்கில் அதுக்காக விஷம் வச்சு சாவடிப்பாங்க. இவனுக்கு துரியோதனுடைய அந்த வெனப்பர், அவன் கெட்ட புத்திப்பர், விஷம் வச்சு கொல்ல நினச்சானான் யார், பீமனுக்கு. அந்த திருதராஷ்டிரம் புத்தி அப்படியே வருது பார். அப்போது பகவான் தான் ஏற்பாடு பண்ணி அந்த விஷமானது முறியும்படி பகவான் பண்ணிட்டார். அந்த குளத்தில் தள்ளும்போது என்னாச்சு, அந்த நாகங்கள் வந்து கடிக்க அந்த நாகப்பாம்பனுடைய விஷமானது இவன் குழக்கட்டில் சாப்பிட்ட அந்த விஷத்தை போய் முறிச்சிச்சு. ஒரு விஷம் ஒன்று விஷத்தை முறிக்கும்படி செய்துட்டார் பகவான், ஏற்பாடு பண்ணிட்டார். அதுக்கு பிறகு அந்த நாகலோகத்தில் போய் அங்கே அமிர்த பானம் மாதிரி அந்த 6 குடங்கள் எடுத்து குடிச்சிட்டான். 10,000 யானை பலம் உடையவனாக வெளியே வந்தானான் யார், பீமன். கொல்ல நினைச்ச பீமன் கடைசியில் நல்லா திடகாத்திரம் பலமுடையவனாக வெளியே வந்தானான், சாகலையான் பீமன். எல்லாம் பகவானுடைய கிருபை. குந்தி தேவி பிரார்த்தனை பண்ண, குந்தி தேவி நம்பினாலே அந்த கிருஷ்ணனுடைய கிருபை, பகவானுடைய கிருபை. அந்த நாராயணிய கதியாக அடைந்தவள், அவனது நாதனாக அடைந்தவள். விஷத்தினால் அரக்கு மாளிகளை போட்டு எரிக்க நினச்சாங்க பாண்டவர்களை. அது அரக்கு மாளிகளை போட்டு எரிக்க முடியாதபடி விதுரர் மூலமாக அவர்கள் கண்டு கொள்ளப்பட்டு சுரங்கப்பாதை தோண்டி அதன் மூலமாக தப்பிக்கும்படி செய்யப்பட்டார்கள். அந்த அரக்கு மாளிகையிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லாம் கிருஷ்ணனுடைய கிருபை. பகவானை நம்பினவர்களுக்கு ஒரு பொழுதும் குறையே நேராது. அது பிறகு சபையில் எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி மொத்த சொத்து பிடுங்கிட்டு சபையில் திரௌபதி அவமானப்படுத்த நினச்சாங்க. அப்போது பகவான் அமோகமான சேலைகளை கொடுத்து பகவான் காப்பாற்றினான். விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயம், அசத்துக்கள் நிறைஞ்ச சபையில் ஒரு திரௌபதி அவமானப்படுத்தான். அவளுக்கு சேலைகளை கொடுத்து மானத்தையும் ரட்சித்தான். உயிரை மட்டும் காப்பாற்றலை, அவருடைய மானத்தையும் காப்பாற்றினான் பகவான். உயிரை விட மானம் பெருசு இல்லையா, அந்த மானத்தையும் பகவான் காப்பாற்றியிருக்கான். மனுஷ மாம்சத்தை தின்னக்கூடிய இடும்பாசுரன், பகாசுரன் போன்றவர்களை அழிக்கக்கூடிய வல்லமை சாதாரண மனுஷனுக்கு எப்படி வரும்? பீமனும் மனுஷன்தானே, தர்மபுத்திரர் அர்ஜுனன் எல்லாம் மனுஷன்தானே. என்னதான் அந்த தேவருடைய அம்சம்னா கூட ஒரு மனுஷர்களையே தின்னக்கூடியவர்கள் ஆகிய ராட்சசர்களுடைய சக்தி அங்கேருந்து வரணும், பகவான்களிலிருந்து வந்தது அந்த சக்தி. அந்த சக்தியினால் இடும்பாசுரன், பகாசுரன் போன்றவர்களை வதம் செய்து அப்படி பாண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பீமனால் வதம் செய்யப்பட்டு அந்த மற்ற பாண்டவர்களையும் குந்தியும் ரட்சிக்கப்பட்டார்கள். இதுபோல் பல அதிசயங்கள் பகவான் பண்ணியிருக்கான். அந்த சமயத்தில் அவனுக்கு பலம் வந்துடும், பீமனுக்கு எங்கேருந்தோ பலம் வந்துடும். அவன் ஏற்கனவே அதுக்காக தான் 10,000 பலம் உடையவனாக பகவான் அவனை ஏற்பாடு பண்ணது. நாகலோகத்தில் போய் அவனுக்கு அந்த தேவர்களுடைய சாப்பிடக்கூடிய அந்த உயர்ந்த பானங்களை சாப்பிட்டு, அந்த அமிர்தம் போல பானம் சாப்பிட்டு 10,000 பலம் உடையவனாக வெளியே வந்தான். சோமரசத்தை பருகி. அப்போ இப்போ 10,000 பலம் உடையவனாக இருக்கிறானே, இப்போ எந்த ராட்சசன் என்ன பண்ண முடியும்? பகாசுரனா அது இடம்பாசுரனா? பகவத் பக்தனுக்கு எல்லாமே சாத்தியம். ஈஸியாக அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான் பீமன். மனுஷர்களை சாப்பிடக்கூடியவனா இவன் சாப்பிட்ருவான் அவங்கள, பகாசுரன் திடும்பாசுரனா அப்படி அடிச்சு போட்டான். யாருடைய பலம்னா கிருஷ்ணனுடைய பலம், கிருஷ்ணனால் கொடுக்கப்பட்ட பலம் அதெல்லாம். அப்போது திரௌபதியும் ரட்சிக்கப்பட்டாள். அப்போ வனவாச கிருஷ்ணதா, வனவாசத்தில் அங்கேயும் கொல்ல பார்த்தான். வனவாசத்துக்கு போய் கூட சும்மா விடலை. இங்கே இருக்க நகரத்தில் இருக்க நாட்டில் இருக்கும்போது தான் தொல்லை பண்ணான் துரியோதனன். வனவாசத்துக்கு போயிருக்காங்கன்னா அங்கேயும் போய் தொல்லை பண்ணி அவங்கள அழிக்க பார்த்தான் துரியோதனன். பல விஷயத்தில் எவ்வளோ துன்பங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ துன்பங்களை பண்ணான் துரியோதனன்.
அப்புறம் தான் அங்கே போய் என்ன பண்ணால், துர்வாச மகரிஷி சாபம், கோபத்தில் பெரிய பேர் போனவர். அப்போது இந்த இடத்துல வந்து என்னென்னா, காட்டுக்கு போகும்போது என்னென்னா, குந்தி அம்மா வந்து காட்டில் அலைய முடியாததுனால விதுரர் வீட்டில் விட்டு போயிட்டார். யார்? தர்மபுத்திரர். விதுரர் வீட்டில் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குந்தி அம்மா மட்டும் இங்கே இருக்கிறாங்க. வனவாசத்தில் கஷ்டப்படுறாங்க திரௌபதியோட. யார்? பாண்டவர்கள். அந்த வனவாசத்தில் 10,000 சிஷ்யர்களோட துர்வாச மகரிஷி வரார். அது எந்த சமயத்தில் அனுப்புகிறான் பார். இந்த சமயம் போனால் அவள் வந்து என்னென்னா, அக்ஷய பாத்திரம்னு ஒரு பாத்திரம் இருக்குது. யார்? திரௌபதிக்கு. அது சூரிய பிரசாதமாக கிடச்சிது. அது எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கும், எத்தனை உணவுகள் கேட்டாலும் கொடுக்கும். ஆனால் அந்த அக்ஷய பாத்திரமும் சமயத்தில் உதவலை. கிருஷ்ணன் தான் வந்து உதவணும். எந்த தேவரிலும் தேவரிலே வந்து உதவ மாட்டாங்கன்னா மனுஷரெலாம் உதவ போகிறாங்க. நான்யத் அபயம் பஷ்யே, பகவானை தவிர வேறு யாரும் பயத்தை போக்குறது, வேறு யார் காப்பாற்றுவாங்க? கிருஷ்ணன் தான் கதி. அப்போ உடனே ஒரு தடவை கழுவி கவுத்துட்டா அப்புறம் சாப்பாடு கொடுக்காது அந்த அக்ஷய பாத்திரம். மறுநாள் தான் கொடுக்கும். அது சூரிய பிரசாதமாக கிடச்சிது திரௌபதிக்கு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, துர்வாச மகரிஷி வரும்பொழுது அவள் கழுவி கவுத்து வச்சிட்டா அந்த அக்ஷய பாத்திரத்தை. தாங்க சாப்பிட்டு கழுவி கவுத்து, ரிஷிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கழுவி கவுத்து வச்சிட்டா. அப்புறம் பார்த்தா ரிஷிகள்லாம் 10,000 சிஷிகளோடு வந்திருக்காரு துர்வாச மகரிஷி. இப்போ எப்படி சாப்பாடு பகிர்ந்தளிக்கிறது? ஒன்றுமே புரியல. திரௌபதியை தலை சொல்லிடுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். பாண்டவர்கள்லாம் விட்டு பார்த்தா, சரி நாங்கள் போய் பழங்களாம் பறிச்சுட்டு வரேன்றான் பீமன். என்ன தான் பழங்களை பறிச்சுட்டு வந்தாலும் 10,000 பேருக்கு எப்படி பழத்தை பறிச்சுட்டு வர முடியும்? 10,000 சீடர்களோடு வந்திருக்காரு, அவ்வளோ பேருக்கும் பழம் பத்தாதே. அப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. தர்மபுத்திரர் என்ன பண்ணுறதுன்னு புரியல. சகாதேவன் சரி நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், நீ சாப்பாடு ரெடி பண்ணி வைன்ட்டு போயிட்டார் ஒரு பாட்டுக்கு துர்வாச மகரிஷி. அப்படி சாப்பாடு போகலன்னா வந்தவங்களுக்கு விருந்து உபச்சாரம் பண்ணலாம் உடனே சபிச்சுடுவார். என்ன பண்ணுறது? இப்போ தான் காக்கும் கடவுளாகிய கருணாமூர்த்தி ஆகிய கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கணும். உடனே பகவானை நினைக்கிறா திரௌபதியானவள். நினச்ச அடுத்த க்ஷணத்தில் பகவான் வந்துட்டான். வந்துட்டுனே அவன், திரௌபதி இந்த பக்கம் அப்படியே வந்தேன், பரவாயில்ல நீ வேறு அக்ஷய பாத்திரம் வச்சுருக்க, நல்லா சரியான பசியோடு வந்திருக்கேன், எதாவது சாப்பாடு இருந்தால் போடுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறான் பகவான். சாப்பாடு இருந்தால் போடா. அந்த சாப்பாடு போட முடியாமல் தான் அப்பா உன்னை கூப்பிட்டு இருக்கேன் நான் அப்படின்ட்டு கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை பண்ணுறான். கிருஷ்ணா எனக்கு ஒரு ஆபத்து கஷ்டம் வந்துச்சு கிருஷ்ணா, சாப்பாடு வந்து எல்லாம் நான் கழுவி கவுத்துட்டேன் கிருஷ்ணா, நீ வேணா பழங்கள் வேணா சாப்பிட. எனக்கு சாப்பாடு தான் வேணும், நல்லா பசியாக இருக்கேன், சாப்பாடு. கிருஷ்ணா இது போல் எனக்கு சங்கடத்துக்காக தான் நான் கூப்பிட்டேன், என் சங்கடத்தை போகிறதுக்கு நீயே சங்கடத்தை உண்டாக்குறியே, நான் பசின்னு கேட்டால் நான் என்ன சாப்பாடு போடுவேன், என்னால் எங்கே சாப்பாடு போட முடியும் இந்த காட்டில் போய் அப்படின்னு திரௌபதி சொல்கிறா. என்ன சங்கடம் உனக்கு அப்படின்னா, துர்வாச மகரிஷி தன் சிஷ்யர்களோட போயிருக்காரு, அவருக்கு சாப்பாடு போடணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதனால தான் உன்னை கூப்பிட்டேன், நீயும் வந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு போடு, எனக்கு பசி எடுக்குது அப்படின்றான் கிருஷ்ணன். சரி அப்போ என்ன பண்ணுறது, இதான் அக்ஷய பாத்திரம் வச்சுருக்கேன், சாப்பாடு போட வேண்டாம். அக்ஷய பாத்திரம் கழுவி கவுத்துட்டேன். யார் கழுவுந்து? நான் தான் கழுவினேன். நீ கழுவினியா? அப்போ நல்லா தான் கழுவிருப்பேன், முதல்ல எத்தனை வா அப்படின்னு. அந்த அக்ஷய பாத்திரத்தை பார்த்தா ஒரு பருக்க கீரை உணவு இருக்குது. ஆஹா, திரௌபதி கழுவினா நல்லா தான் கழுவா அப்படின்னு சொல்லிட்டு சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்று போதுமே என் திருப்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பருக்க கீரை உணவு வாயில் போட்டான். 3 லோகமும் திருப்தி அடையிட்டோம்னா ஆள் தான். 3 லோகமும் அப்படியே எல்லாம் ஏப்பம் விட்றாங்க. இந்திரனே அமிர்தம் சாப்பிட விட்டான் அன்றைக்கி. எல்லோரும் சாப்பிட்றதே நிறுத்திட்டாங்களாம். ஏன்னா எல்லோரும் வயிறு நிரம்பின மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம், பசிலாம் நிரம்பி போச்சு. 3 லோகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுடைய பசியை நிரப்பிட்டான் பகவான். பகவான் வேரில் தண்ணி ஊற்றின மாதிரி பகவானை சந்தோஷப்படுத்திட்டா சகல ஜீவராசிகளையும் திருப்திப்படுத்தின மாதிரி. அப்போ கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போட்ட உடனே அங்கே பார்த்தா நீரில் மூழ்கினவர்களாகிய துர்வாச மகரிஷி சிஷியர்லாம் பார்த்தா ஒரே ஏப்பம் வர்றாங்க. இதென்ன அமங்கலமா ஏப்பம் வர்றது? அப்போ பார்த்தா துர்வாசலே ஏப்பம் வர்றாரு. நான் சுவாமி குருநாதா நீங்களே ஏப்பம் வர்றீங்க. ஆமாண்டா, துரியோதன வீட்டில் சாப்பிட்டதே அப்படியே தொண்டை வருகிறது, எனக்கு இங்கே சாப்பிடணுன்னே தோணலை. இப்போ திரௌபதி வர சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாளே, அவள் வேறு அக்ஷய பாத்திரம் வச்சுருக்காளே, அக்ஷய பாத்திரம் கழுவி கவுத்தது தெரியாது, துரியோதனுக்கு தெரியும் அந்த டைமில் கழுவி கவுத்துருப்பாங்க. அதனால தான் அமிச்சான், அவங்களுக்கு சாபம் கொடுக்கும், துரியோதசர் மூலமாக சாபம் அவங்களுக்கு பெற்றுத்தரணுன்ற நோக்கத்தோடு தான் துர்வாசரை இங்கே அமிச்சான் துரியோதனை, அந்த கெட்ட நோக்கத்தோடு அமிச்சான். ஆனால் துர்வாச மகரிஷியும் சரி சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பாளே, இப்போ நம்ம போய் எப்படி சாப்பிட்றது, அவ்வளோ மகாபதிவிரதை யார் திரௌபதி,
அவள் சபிச்சாள்னா அவள் தான் நம்மளாம் காலி ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு இவளுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டாம், நம்ம இப்படியே ஒரே ஓட்டம் ஓடிடுவோம், பஞ்சா பறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, குளத்தில் ஸ்நானம் பண்ணவங்க அந்த 10,000 சிஷியர்களோட துர்வாச மகரிஷி அப்படியே ஓட்டம் ஓடுறாங்களாம். ஏன்னா எல்லாருக்கும் தொண்டை நிறைய இருக்கிற மாதிரி இதுதான். அவரை சாப்பாடு ரெடி பண்ணிட்டு சாப்பிட்லன்னா அத்தனை அவளை அவமதித்த மாதிரி ஆகிடும், அவரை சபிச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சாபத்துக்கு பயந்து துர்வாசர் ஓடுறாராம். அப்போ தான் சரி கிருஷ்ணன் சொன்னான், பீமா போ துர்வாச மகரிஷி போய் அழிச்சுனுவா அப்படின்னு. என்ன சுவாமி, தானாக வரட்டும், அவங்களே வரட்டும், நம்மளே எப்படி சாப்பாடு ரெடி பண்ணுறதுன்னு நாங்கள் பயந்து நிற்க, நெத்திக்கு துர்வாசர் போகிற வம்ப வலியை வலுக்கட்டாயமாக வம்ப வெளிச்சினார் சொல்கிறேன். நீ துர்வாச மகரிஷி வந்து சாப்பாடு இல்லைன்னா சபிச்சுடுவாரே, நீ போ அவர் போய் அழிச்சுனுவா அப்படின்னு. இவர் போன உடனே பார்த்தா எல்லாம் அப்போ தான் குளத்துலேருந்து மேலே ஏறுறாங்க. பீமன் போகிறான், மகரிஷிகளே வாருங்கள் வாருங்கள் அப்படின்ட்டு கூப்பிட்ற. அப்போ பார்த்தா, பீமா எங்களுக்கு வயிறு நிறைய இருக்குது, ஃபுல்லாக தொண்டை நிறைய ஃபுல்லாக நான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, நான் வரலன்னா. ஏன் ரிஷிகளே ஏன் பயந்து ஓடுறீங்க, ஏன் பயந்து வர்றீங்க, வாங்க வாங்கன்ட்டு கிட்டே போகிறான். ஆஹா, இவன் பார்த்தா நல்லா திடகாத்திரமாக இருக்கிறான் பீமன். வந்து நம்ம வரலன்னு சொன்னால் அப்படியே நம்ம கட்டி பலவந்தமாக அப்படியே தூக்கின்னு போயிடுவான். அதனால் கண்டிப்பாக இவனால் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடுறாங்களாம். பீமனை பார்த்து நம்மளை பார்த்து ஏன் இந்த ரிஷிகள்லாம் பயந்து ஓடுறாங்க, இவங்க தானே சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு வந்தாங்க, அவங்க ஏன் இதுன்னா ஆச்சரியப்பட்டுனே வரான் பீமன். அப்போ இவன் கிட்ட போக இவன்னா விடமாட்டான் போல இருக்கே, பின்னாடி துரத்துன்னு வரானே இந்த பீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஒருத்தன் வரப்பில் அவன் எழுந்து ஒருத்தனை தூக்கின்னு ஒரே ஓட்டம் ஓடுறாங்களாம் 10,000 சீடர்களோட. துர்வாச மகரிஷி அப்படி ஓடினாராம் பயந்து. அப்போ தான் பகவான் தன் வாயில் காட்டுறான், பீமன் துரத்தின்னு போகிறத பாரு, துர்வாசர் ஓடுறத பாரு அப்படின்ட்டு. திரௌபதி பார்த்து ஆச்சரியப்படுறான், இது என்ன அதிசயம், இது என்ன அதிசயம்னு. பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறான், நான் வெந்த வேலை முடிந்து விட்டது திரௌபதி, கவலைப்படாதம்மா, இனிமேல் உனக்கு எந்த கஷ்டம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன நினச்சிக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் பாட்டுக்கு ஜம்முன்னு கிளம்பி போயிட்டான். இதுதான் வனவாச கிருஷ்ணதா மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ. விராட தேசத்தில் வந்து என்னென்னா அங்கேயும் வாழ விடாமல், விராட தேசத்தில் அக்ஞாத வாசம் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அக்ஞாத வாசம் 13வது வருஷம். அது விராடபுரத்தில் தங்கியிருக்காங்க. அங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு, ஏன்னா பாண்டவர்கள் இருக்கிற இடம் பார்த்தா செழிப்பாக இருக்கும். இப்போ 56 தேசத்தில் பார்த்தா விராட தேசம் தான் ரொம்ப செழிப்பாக இருக்குது. அப்போ பாண்டவர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு துரியோதனன் என்ன பண்ணால், விராட தேசத்தில் போய் சண்டை போடலாம், சண்டை போட்டால் நம்ம என்ன பண்ணோம், உடனே நம்மளுக்கு சண்டைக்கு வருவாங்க, சண்டைக்கு வரும்போது பாண்டவர்களும் வெளியே வருவாங்க, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு துரியோதனுடைய பிளானு. அப்போ என்ன பண்ணால், சண்டை விலைக்குன்னா என்ன பண்ணால், அவங்களுடைய அந்த தேசத்தினுடைய கன்றுகள் பசுக்கள் எல்லாம் அபகரிக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு பசுக்கள்லாம் அபகரிக்கிறான் துரியோதனன் ஆட்களை விட்டு. அபகரித்த உடனே பஞ்ச பாண்டவர்கள் அங்கே விராட தேசத்தில் மறைஞ்சிருக்காங்க இல்லையா, அதில் அர்ஜுனனை மட்டும் விராட தேசத்தில் விட்டுட்டு மற்ற 4 பாண்டவர்களும் விராடராஜனோட சண்டைக்கு போகிறாங்க. யார், அந்த பசுக்களை அபகரிக்கிற அந்த வீரர்களோட சண்டை போகிறதுக்கு போகிறாங்க, துரியோதனுடைய ஆட்களோடு சண்டை போடுறாங்க. அப்போ சண்டையில் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க, அந்த பசுக்களை மீட்டெடுக்கிறாங்க. இந்த சமயம் பார்த்துனா வேறு வழியில் துரியோதனன், கர்ணன், துச்சாதனன், பீஷ்மர், துரோணாச்சாரியார், இதுதான் பிளானு. ஒரு பக்கத்தில் வந்து என்னென்னா கன்றுகள் பசுக்கள்லாம் அபகர்ஷன் போனால் அந்த பக்கம் பாண்டவர்கள்லாம் போயிடுவாங்க. போயிட்ட பிறகு இப்போ என்னென்னா, இப்போ நேராக இப்போ துரியோதனன் மெயினான ஆட்கள்லாம் உள்ளே புகுந்து விராட தேசத்தை கைப்பற்றிடலாம் அப்படின்னு இவங்க பிளானு. அப்படி வரும்பொழுது பகவான் வந்து அப்போ வந்து அர்ஜுனன் வந்து பிரகடநிலையாக இருக்கிறான். அவனுடைய ஊர்வசியினுடைய சாபத்தினால அவன் நபும்சகனாக, அதாவது திருநங்கையாக இருக்கின்றான். அப்படி சொன்னால் புரியும், திருநங்கையாக இருக்கின்றான், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அழியாக இருக்கிறான். இப்போ பிரகடநிலை என்ற பெயரோடு இருக்கிறான். நாட்டியம் சொல்லி கொடுத்துருக்கான் உத்தரைக்கு, அங்கே விராட தேசத்தில். அர்ஜுனை விட்டே போயிருக்காங்க தர்மபுத்திரர், ஏன்னா நாட்டில் பாதுகாப்பு போகணுன்றதுக்காக. அப்போது உத்தரனை சாரத்தியம் செய்து கொண்டு பகவான் அர்ஜுனனானவன் என்ன பண்ணுறான்னா, அத்தனை சேனாசேன பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமா, கர்ணன், சகுனி, அப்படிப்பட்ட துச்சாதனன், துரியோதனன் போன்ற பெரிய பெரிய அந்த சேனா சமுத்திரத்தை அடித்து துவம்சம் பண்ணுறான் அர்ஜுனன். சம்மோகனாஸ்திரம் போட்டு எல்லாரையும் மயங்கும்படி செய்தான். ஒருத்தனே அத்தனை பெற்ற மகாரதருடைய
அத்தனை பேரும் மயக்கும்படி செய்ய முடியுமா? கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாம் சாத்தியம். கிருஷ்ண பக்தர்கள் அல்லவா பாண்டவர்கள். அங்கே போய் மாடுகளையும் மீட்டு கொண்டு வந்து விட்டார்கள். பீமன், தர்மன், நகுல சகாதேவரெல்லாம். இங்கே பார்த்தா ஒரு பக்கத்தில் இந்த பக்கம் வந்தவங்களை அர்ஜுனன் சமாளித்து அவர்களை சம்மோகனாஸ்திரம் போட்டு மயக்கும்படி செய்து அவருடைய வஸ்திரங்கள், கிரீடங்கள் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டான் பகவான். யார் அபகரிச்சிட்டான்? அர்ஜுனன். அப்போ அவர்கள் தோல்வி அடைந்து போனார்கள். யார்? கௌரவர்கள்லாம். இதுதான் பகவானுடைய செயல். அது மட்டும் இல்லை, பாரத போரில் பார்த்தா எத்தனை பிரம்மாஸ்திரம், எத்தனை வாயுவாஸ்திரம், எத்தனை அக்னியாஸ்திரம், அர்ஜுனனை ஒன்று கூட தாக்கலையாம். நாராயணாஸ்திரம் எல்லாம் பிரயோகம் பண்ணானான். யார்? பகதத்தன். அதெல்லாம் பகவான் தன் மார்பில் வாங்கிட்டானான். அக்னி அஸ்திரத்தை தன் தேரில் அடக்கிட்டானான். எவ்வளோ வாயுவாஸ்திரம், எவ்வளோ பாசுவாஸ்திரம், எவ்வளோ பிரம்மாஸ்திரங்கள் அத்தனையும் பகவான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டானான். அர்ஜுனுக்கு ஆபத்து வராதபடி பகவான் காப்பாற்றிட்டானான். அப்படி அநேக மகாரதருடைய அஸ்திரங்கள்லாம் ஒன்றும் செல்லுபடியாகாதபடி பகவான் அப்படி காப்பாற்றினானே கிருஷ்ணன். இப்படியாப்பட்ட அதிசயங்கள் இவ்வளோ ஆபத்துக்களிருந்து கிருஷ்ணன் ஒருத்தனால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு குந்தி தேவி சொல்கிறா. இதெல்லாம் அதனால் அந்த பகவானையே வழிபடுறவங்களுக்கு, கிருஷ்ணனே கதியாக நம்பினவங்களுக்கு, இந்த பாகவதத்தை படிக்கிறவங்களுக்கு இப்படியாப்பட்ட பாண்டவருடைய வாழ்க்கையில் பண்ண அதிசயங்கள் போல், அதே போல் கலியுகத்தில் துக்காராம் தாமசர் வாழ்க்கையில், எவ்வளோ பக்தர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ இஸ்கான் டிவோட்டிஸ் சொல்கிறாங்க. எவ்வளோ கிருஷ்ண பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ அதிசயங்கள் நிகழ்த்தினா, எங்களுக்கு இவ்வளோ அற்புதங்கள் பண்ணான், எங்களுக்கு இந்த ஆபத்துக்கள் விலகிச்சு, இந்த நோய் எங்களுக்கு விலகிச்சு, இந்த கிருஷ்ணன் இவ்வளோ அற்புதங்களை பண்ணியிருக்கான், இவ்வளோ ஆபத்துக்கள்லேருந்து எங்களை விடுவிச்சிருக்கான், எங்களுக்கு பணம் இல்லாத போது எங்களுக்கு பணத்தை கொடுத்து எங்களை வாழ வச்ச தெய்வம் எங்கள் கிருஷ்ணன், எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த கிருஷ்ணன் அப்படின்னு எவ்வளோ பேர் பலவிதமான அதிசயங்களை சொல்கிறாங்க கிருஷ்ண பக்தர்கள்லாம் பார்த்தா. இன்றைக்கி நடக்கிறது. அன்றைக்கி பாண்டவர்களுக்கு மட்டும் இந்த அதிசயங்களை நிகழ்த்தலை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பகவான் கிருஷ்ணன் எங்கேயாவது ஒரு சிலை ரூபத்தில், அழகான கிருஷ்ண வடிவத்தில், வெண்ணெய் ஏந்திய கிருஷ்ணனா எல்லார் வீட்லையும் பார்த்தா படத்துலையும் சிலை வடிவமாக பகவான் காட்சியளித்து கொண்டிருக்கிறான். அந்த கிருஷ்ண பரமாத்மாவை முழுசாக நம்பினவங்களுக்கு எந்த குறைகளும் வராது. அப்படி எல்லா ஆபத்துக்கள் இருந்தும் அவளை காப்பாற்றுறது மட்டும் அவளை க்ஷேமமாக வாழ வச்சு பார்க்குற தெய்வம் அது. அப்படிப்பட்ட தெய்வந்தான் கிருஷ்ண பரமாத்மாவும் ராமனும். அந்த ராமன் சுக்ரீவனை வாழ வச்சு பார்த்து, தான் கஷ்டப்பட்டாலும் சுக்ரீவனை வாழ வச்சு பார்த்த தெய்வம் இல்லையா? அப்படிப்பட்ட தெய்வம். வாலியை வதம் செய்த சுக்ரீவனை ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் செய்வித்த தெய்வம் அல்லவா? அந்த கிருஷ்ணன் தானே துருவனை வாழ வச்சு அந்த சுருச்சியனுடைய வாக்கு பலிக்காதபடி சுனிதனுடைய புத்திரனாகிய துருவனை 36 வருஷம் ராஜ்யத்தை ஆளும்படி அனுகிரகம் செய்தது அதே கிருஷ்ண பரமாத்மா தானே, அதே பகவான் தானே. அந்த பகவான் தானே பிரகலாதனை காப்பாற்றியிருக்கான், அந்த கிருஷ்ண பரமாத்மா தானே. அந்த பகவான் தானே பல துன்பங்கள்லேருந்து கோபத்தை உத்தாரணம் பண்ணி எத்தனை துன்பங்கள் கோபர்களை ரட்சித்திருக்கிறான். கொஞ்சம் நெஞ்சம் 1-2 ஆயிரக்கணக்காக இருக்குது, லட்சக்கணக்காக அவனுடைய லீலைகள் இருக்குது. இன்னும் பாண்டவர்கள் லீலைகள்லாம் அவ்வளோ லீலைகள் இருக்குது. வீரசிவாஜியுடைய சேனைகளோடு வந்து துக்காராம் தாசருடைய அந்த பஜனை மடத்தில் பஜனை பண்ணி கொண்டு இருக்கும்போது அவுரங்கசீப்பினுடைய சேனைகள்லாம் படையெடுத்து வந்தபோது பகவான் தன்னுடைய சிலையிலிருந்து பாண்டுரங்கன் தன்னுடைய சேனைகளை அனுப்பி, நாராயண படைகளை அனுப்பிச்சு அந்த அவுரங்கசீப் சேனைகளை முறியடித்து அப்படி வீரசிவாஜியுடைய ராஜ்யத்தை காப்பாற்றினார் பகவான் பாண்டுரங்கன். இதுபோல் பல லீலைகள், நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கான் பகவான். அவனை நம்பினவங்களை அவன் பண்ணாத லீலைகளே கிடையாது. அவன் நாமத்தை சொல்லு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம். அதுபோல் ராம 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 ராம. நாங்கள் ராமநாம சொல்கிறோம், நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்கிறவங்க சொல்லுங்கள். வாசுதேவா கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். எப்படி வேணாலும் பகவான் நாமத்தை சொல்லலாம். அவன் நாமத்தை சொன்னவங்களுக்கு குறையே கிடையாது. எல்லா ஆபத்துக்களிருந்து பாண்டவர்களை விடுவிச்ச மாதிரி எத்தனை குடும்பங்களை விடுவிச்சிருக்கான். துக்காராம் தாசர் குடும்பத்தை காப்பாற்றின மாதிரி, மீராபாயை ரட்சித்த மாதிரி. மீராபாய்க்கு விஷம் கொடுத்தாங்க, அந்த விஷம் ஒன்றுமே பண்ணல. ராணா விஷம் கொடுத்தான், அந்த விஷத்தினால் பாதிக்கப்படலை. மீராபாய் ரட்சிக்கப்பட்டாள். சக்குபாய் மாமனார் மாமியாருக்கு சேவை செய்யலைன்னு அந்த மாமனார் மாமியாருக்கு சேவை செய்யக்கூடிய சக்குபாயாக பகவான் மாறி அந்த மாமனார் சேவை செய்யலையா பகவான் பிருந்தாவனத்துக்கு வந்தபோது. அப்படி ஏகநாதருக்கு அப்படி கன்னியாகிருஷ்ணனாக 14 வருஷம் 12 வருஷம் அப்படி சேவகம் செய்திருந்தான். அப்படியேப்பட்ட லீலைகள் பாண்டுரங்க பக்தர்கள்லாம் பாருங்கள். அந்த கோரகும்பருக்கு போய் பானை செய்து கொடுத்துருந்தான் பகவான். அப்போ நாவிதர் தொழிலை செய்திருக்கான் பகவான்.
பானை செய்து கொடுத்துருக்கான். அவங்களுக்கு என்ன வேலை செய்யலை பகவான். பிரசவம் பார்த்துருக்கான் ஒரு பக்திக்காக. இது போல் பல அதிசயங்களை பண்ணின்னு இருக்கிறான். இன்றைக்கும் நடந்துன்னு இருக்குது. எவ்வளோ பக்தருடைய வாழ்க்கையில் அந்த கிருஷ்ண பரமாத்மா பல அதிசயங்களை பண்ணுறான். அவனை நம்புறதை விட்டுட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இருந்தான், இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கானே இன்னும் எத்தனை பக்தருடைய வாழ்க்கையில். அவனை முழுசாக மனசார கிருஷ்ணா வாசுதேவா நாராயணான்னு அவனை நம்பிங்க. மனசால் நினச்சவங்களுக்கு இன்றைக்கும் அவன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்குது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லும்போதே இந்த வலது தோல் அப்படியே துடிக்குது. கரெக்டாக சிம்டம்ஸ் பாருங்கள். வலது தோல் துடிக்குது. ஆண்களுக்கு வலது தோல் துடித்தா சுபசகுனம்னு அர்த்தம். கரெக்டாக இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி இந்த கிருஷ்ணலீலைகள் படிக்கிறேன்னு சொல்லும்போது டக்குன்னு வலது தோல் எனக்கு துடிக்குது. அப்படியே எனக்கு என்ன அதிசயம் பாருங்கள். அதனால் பகவான் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த பகவானை நம்பினவங்களுக்கு, தேவர்களுக்கு அமிர்தத்தை சாதித்து கொடுத்த அந்த பகவான் தான், அசுரர்களுக்கு ஏமாந்து போகும்படி செய்த அதே பகவான் தான், நம்மளை அழிக்க நினைப்பவர்களுக்கு ஏமாற்றத்தையும் நமக்கு செல்வத்தையும் பகவான் அள்ளி தரக்கூடியவன், வாழ வைக்கிற தெய்வம். குசேலனுக்கு அப்படிப்பட்ட அமோகமான செல்வத்தை வாரி வர்ஷிக்கலையா? அப்படிப்பட்ட செல்வம் இல்லாதவங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான். ஒரு பழக்கூடக்காரியான ஒரு கூடக்காரி, அவளுக்கு அந்த பழக்கொடியை வைக்க வேண்டாம்னு சொல்லி அவளுக்கு அந்த பழக்கொடியை ரத்தன கொடியாக மாற்றி அவளை காப்பாற்றலையா? ஒரு தையல்காரனுக்கு போய் அனுகிரகம் பண்ணலையா? யோசிச்சு பாருங்கள். அந்த தையல்காரன் இனிமேல் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கை அவனுடைய பரம்பரைக்கே சொத்துக்களை அப்படிப்பட்ட செல்வத்தை வர்ஷிச்சு இல்லையா பகவான்? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ வர்ஷிச்சானே. ஒரு தையல்காரன், ஒரு மாலாக்காரனுக்கு அவனுக்கு மோட்சத்தையே நித்தியமாக எனக்கு புஷ்பம் கட்டி கொடுக்குற வேலை நீ தான் செய்யணும் அப்படின்னு. ஆனால் துவாரகையில் பகவான் இருக்க போகிறான். அந்த மாலாக்காரனுக்கு அப்படி ஒரு வேலை கொடுத்து அவனுக்கு பரம்பரைக்கே அப்படி ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணானே பகவான். அவன் குடும்பத்துக்கே கஷ்டம் இல்லாதபடி பகவான் பண்ணிட்டான். ஒரு மாலாக்காரனுக்கு, தையல்காரனுக்கு அவன் குடும்பத்தில் இனிமேல் இந்த வேலைகள் செய்ய வந்து கஷ்டப்பட வேணாம், அப்படி கஷ்டப்பட்டு பழகணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணான். அப்படியே ஒரு பழக்கூடக்காரி, அவள் பழத்தை தூக்கின்னு கஷ்டப்பட வேணாம், அப்படி ரத்தனங்களை நிரப்பிட்டு அவளுடைய அவளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தினானே. குசேலர் பசியும் பட்டினியுமாக இருந்த குசேலருடைய வாழ்க்கையில் மாலை கொடுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே குறையில்லாதபடி அப்படி அனுகிரகம் பண்ணிட்டானே பகவான். இப்படி அனுகிரகம் அப்படியேப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா விட்டு வேறு யார் போய் கம்பா தயாளும் சரணம்பர ஜெயம, அந்த தயாளு விட்டு வேறு யாரை போய் நாங்கள் சரணம் அடைவோம்? எல்லா ஆபத்துக்களிருந்து விடுவிப்போம்னு அவன் தான். கஷ்டம்னு வந்து அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவோம்னு அவன் தான். நம்ம ஆசைகளை நிறைவேற்றுபவனும் அவன் தான். நம்ம இன்ப துன்பங்களில் பங்கு கொள்பவன் அந்த பகவான் தான். அந்த பகவானை மனசார நினச்சி அவன் நாமத்தை சொல்லுங்கள், எல்லா கஷ்டங்கள்லேருந்து நம்மளை விடுவிப்பான். இதுதான் குந்தி தேவி சொல்கிறா. இதெல்லாம் சாட்சி பிரமாணமாக பாகவதம் படிங்க. அவ்வளோ அற்புதமான லீலைகள் பண்ணியிருக்கான் பகவான். ராமாவதாரத்தில் சுக்ரீவனுக்கு வாழ்வு கொடுத்தவன், சபரி மோட்சத்துக்கு சாட்சி போதனாக இருந்தவன், அகலிக்கு வாழ்க்கை கொடுத்தவன் அந்த கிருஷ்ண பரமாத்மா தானே. ராமன் அவதாரத்தில் அகலியினுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கணவன் பிரிந்த கணவனை அவள் பாபத்தை நீக்கி கணவனோடு சேர்த்து வச்சு அவள் வீட்டில் சாப்பிட்டு போன ராமன். யோசிச்சு பாருங்கள். அந்த ராமன் தானே அகல்யனுடைய வாழ்க்கையில் விலகத்தனமே. அப்படிப்பட்ட குகனை போடு தீண்டத்தகாதவன் குகனை கூட போய் கட்டி ஆளுங்கனம் பண்ணு 4வரோடு 5வரானம் சொல்லிட்டு அந்த குகனுக்கு அப்படி ஆசீர்வாதம் பண்ணானே பகவான். அவன் என்ன பண்ணல? விபீஷனுக்கு லங்கா ராஜ்யத்தையே பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தான், பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான், அப்படியே ராஜராஜ்யமாக கொடுத்துட்டு வரான். ஏழப்பட்ட ஒரு பிராமணர் திரிச்சடர், அந்த பிராமணர் அவர் விறகு வெட்டி பழைக்கக்கூடியவர். அவருக்கு அமோகமான பசுக்களை கொடுத்து, இந்த பசுக்களை அவனுக்கு பரம்பரைக்கே போதும் அவ்வளோ பசுக்கள், கோடிக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணார். சரையு நதிக்கரை, இந்த அயோத்தியிலேருந்து சரையு நதிக்கரை வரைக்கும் எவ்வளோ பேர், அவ்வளோ தொலைவு இருக்கிற அத்தனை பசுக்களையும் அப்படியே தானம் பண்ணார். லட்சக்கணக்கான பசுக்களை அந்த திரிச்சடர்ன்ற ஒரு பிராமணருக்கு தானம் பண்ணி, உன் பரம்பரைக்கே இனிமேல் கஷ்டம் இல்லை அப்படின்னு அனுகிரகம் பண்ணானே பகவான். தான் தீன நிலையில் இருந்தாலும் தான் யாத்திரைக்கு போகிறான், ஒரு மான்தோல் மறுபடி விடுத்துட்டு அந்த சமயத்தில் இவ்வளோ தானங்கள் பண்ணிவிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கான் பகவான் ராமன். தெரியுமா? திரிச்சடன்ற ஒரு பிராமணருக்கு. அவள் ஏழைப்பட்டவங்களுக்கு, ஏழைகளுக்கு இறங்குபவன் பகவான். எல்லாருடைய கஷ்டத்தை போக்குபவன். அவனை அண்டினவர்களுக்கு ஒரு பொழுதும் பயம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. அதை நம்பிக்கிட்டா போதும், நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவான் பகவான். அப்படிப்பட்டவன் தான் கிருஷ்ணனாக வந்தான், அவன் தான் ராமனாக வந்தான், அவன் தான் நரசிம்மனாக வந்தான், அவன் தான் வராகமூர்த்தியாக வந்தான், அவன் தான் எல்லாமே. அப்படிப்பட்ட பூமி நடுநடுங்கி போனான். அந்த பூமியுடைய பயத்தை போக்கி அந்த இரண்யாக்ஷனை வதம் செய்து உலகத்தினுடைய பயத்தையே போக்கி பூமிக்கு அந்த ஸ்தாபன சக்தியை கொடுத்து அந்த பூமியை மிதக்க விட்டான் அந்த பிரளய ஜலத்தில்.
அப்படிப்பட்ட பூமிக்கும் அந்த கிராவிட்டி அது மூழ்கி போகாதபடி அதுக்கு ஸ்திரமான சக்தியை கொடுத்து அப்படி அந்த பூமியை காப்பாற்றினான் அல்லவா வராகமூர்த்தி. அவனை தவிர வேறு யார் ரட்சகன் சொல்லும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட சிவபெருமானியே ரட்சித்திருக்கிறான், காப்பாற்றிருக்கான் தெரியுமா. மிருகாசுரன் ஒருத்தன், அதான் பஸ்மாசுரன், யார் தள்ள கை வச்சாலும் பஸ்மாயின்னு. அப்போ அவன் தள்ளியே கை வச்சு பஸ்மமாகும்படி செய்து சிவபெருமானை காப்பாற்றிருக்கிறார். இதே நாராயணன், இதே கிருஷ்ண பரமாத்மா. எத்தனை இதே பிரம்மதேவரை சாப்பிட வந்த அசுரகாலத்திலிருந்து பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அசுரலை மயக்கி சிருஷ்டி காலத்தில் பிரம்மதேவரை காப்பாற்றிருக்கார் பகவான். அது மட்டும் இல்லை, பிரம்மதேவத்தை வேதத்தை படிக்கும் போன அசுரன் ஒருத்தன் ஹயக்கிரமன் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து அவனை வதம் செய்து அப்படி வேதத்தை மீட்டு கொடுத்த பகவான். இப்படி பலவாறு லீலைகள் பண்ணியிருக்கான், எக்கச்சக்க லீலைகளை பண்ணியிருக்கான் பகவான். அப்படி துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய பேரை காப்பாற்றிருக்கான், நிறைய பேரை வதம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட பகவான் அவனுடைய பெருமைகளை கேட்க கேட்க இன்றைக்கி எவ்வளோ பக்தர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெண்கள்லாம் சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் கிருஷ்ணன் இந்த அற்புதம் பண்ணா எங்கள் கஷ்டங்களை நீக்கினா, எங்கள் கோவிந்தன் தான் எங்கள் நோய்களை போக்கணும். பகவானை மனசார உருகி நினைச்சா, கிருஷ்ணா நீ தான் கதின்னு நினச்சா அடுத்த நிமிஷத்தில் என் கவலைகள்லாம் பறந்து போயிடும். அந்த பகவான் கண் கூட அவன் நடத்துகிற அதிசயத்தை பார்க்கலாம் அப்படின்னு எவ்வளோ பெண்மணிகள் சொல்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ மாமிங்க சொல்கிறாங்க தெரியுமா. அவங்களாம் கேட்டிருக்கேன், கண்ணீர் விடிப்பாங்க அப்படியே அது சொல்லும்போது. இப்படிப்பட்ட கஷ்டத்துலேருந்து எங்களால் எங்களால் விடுபடவே முடியாதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் பகவான் அவனுக்கு விளக்கேற்றி அவனுடைய பாகவதத்தில் ஒரு சின்ன சரி கொஞ்சம் படித்தாலே அடுத்த நிமிஷம் எங்களுக்கு கவலைகள்லாம் பறந்து போயிடும். அப்படி காப்பாற்றும் கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மா இருக்கும்போது நாங்கள் ஏன் இன்னொரு தெய்வத்தை போய் நாட போகிறோம் அப்படின்றாங்க எவ்வளோ மாமிகள் தெரியுமா. எல்லாம் பண்ணுற அற்புதங்கள் அப்படி இருக்குது. அவன்தான் ராமனாக வந்தான், அவன்தான் கிருஷ்ணனாக வந்தான். அது இருக்கிறது தான் ஒரே பரம்பொருள் பகவான் ஒருத்தந்தான். அவன் பல லீலைகளை புரிகின்றான். 24 அவதாரங்கள். கபில வாசுதேவராக பகவான் வந்திருக்கான், வந்து சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கான். இன்றைக்கும் வாழ்கிறார். வியாசராக வந்திருக்கார், அவரே தான் பகவானே. இத்தனை வடிவங்களில் பகவான் வந்திருக்கான். நினச்சி பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் இந்த பாகவதத்தை படிக்கும்போது இவ்வளோ பெருமைகள் இருக்குது, கிருஷ்ணனுடைய பெருமைகள். அப்படி காப்பாற்றும் கடவுள் அப்படின்னு சொன்னால் அவன் தான். அதனால் விபத்தா சந்துன சஸ்வத் தத்ரத ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் யத்யாத் அமுடர்பவ தர்ஷனம். குந்தி தேவி கேட்குறா, விபத்துக்களே கொடு. ஆனால் சாதாரண எல்லாருக்கும் வரக்கூடிய விபத்துக்கள் இல்லை. எந்த விபத்து வந்தால் உன் ஞாபகம் வருமோ, உன்னை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ, அப்படிப்பட்ட விபத்துக்கள் வந்தால் சந்தோஷம். அதுக்கு தர்சனம் அதான் சொல்கிறார். அதுதான் என்ன பண்ணுன்னா பவதோ தர்சனம். உன்னுடைய தர்சனம் கிடைச்சான்னா மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்தை நான் தரிசனம் பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். அபுணர்பவ தர்சனம் அப்படின்னு கேட்குறா குந்தி தேவி. அதனால் ஆபத்துக்களை கண்டு பயப்பட மாட்டோம். ஏன்னா ஆபத்துக்களை தான் பகவான் நல்லா நினைப்போம். கிருஷ்ணா உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை கிருஷ்ணான்னு உருகி நினைப்போம். அவனை நினச்சி புலம்புவோம், கத்துவோம், கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா நாராயணா ஹரிஹரி கேசவா மாதவா மதுசூதனா கிருஷ்ணா அப்படின்னு அவன் நாமங்களை சொல்லி அழைச்சா அடுத்த க்ஷணத்தில் பகவான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பான். எவ்வளோ பெரிய பிரச்சனை, தீர்க்கவே முடியாத பிரச்சனை, நடக்காது, அதெல்லாம் ஈஸியாக நடத்தி கொடுப்பான். பிரச்சனைகள் நடக்காத விஷயத்தை நடத்தி கொடுப்பான். இதில் தீர்க்க முடியாத பிரச்சனை ஈஸியாக தீர்த்து வைப்பான். ஒன்றுமே இல்லாமல் மழை போல் வந்த கஷ்டங்கள்லாம் பனி போல் விளக்கத்தை பார்க்கலாம். ஆனால் ஒரே தெய்வமாக வணங்கணும், அவனே கதி. ராமன்னா ராமனே, கிருஷ்ணனா கிருஷ்ணனே, அப்படியே நாம் ஏகம் சரண் ஏக பக்தி விசிஷ்யதே. அப்படி பக்தி பண்ணி பாருங்கள், அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த அதிசயங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாகவதத்தை படிங்க. குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி இதெல்லாம் படிங்க. அவங்கவுங்க அனுபவத்தை அப்படியே கொட்டியிருக்காங்க. குந்தி தன்னுடைய அனுபவத்தை கொட்டியிருக்கா. எங்களை எப்படிலாம் காப்பாற்றான், விஷத்துலேருந்து, மகாக்னிலேருந்து, வனவாசத்துலேருந்து, அசுத்தான இருந்த சபையில் திரௌபதியை காப்பாற்றிருக்கான். திரௌபதியை மானத்திலேருந்து காப்பாற்றிருக்கான், திரௌபதி மானத்தை காப்பாற்றிருக்கான். வனவாசத்துலேருந்து காப்பாற்றிருக்கான். ராட்சசர்கள் அசுரத்திலேருந்து காப்பாற்றிருக்கான். அறுக்கமாலேருந்து அப்படின்னு தன் அனுபவத்தை கொட்டுறா. பீஷ்மாச்சாரியர் பார்த்தா தன் அனுபவத்தில் பகவான் எப்படிலாம் அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்றத அதை அவருடைய அனுபவத்தை கொட்டுறாரு. அங்கே ஒவ்வொருத்தரும் அப்படி பல அனுபவங்கள் அந்த ஸ்துதிகளில் வெளிப்படுத்து பாருங்கள். இப்படி இல்லாமல் பகவான் ரட்சித்துறான். அப்படியேப்பட்ட கிருஷ்ணனாயவன், அப்படியேப்பட்ட பரம்பொருளாயவன், அப்படியேப்பட்ட பரபிரமமாயவன் அப்படி நினைக்கும் போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது.
அப்படி நினச்ச போது இந்த பாகவத்தை படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் நடக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அப்போது இந்த பாகவதம் நம்ம சொந்த புராணம் ஆகிடும், நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்சிடும். அப்போ யார் வந்தாலும் எப்பா எங்கேயும் போகாத இருக்கிறாங்க, இவர் பேரை சொல்லின மகாத்மாக்களே பல அதிசயங்களை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா பகவானையே அவனுடைய பேரையே சொல்லக்கூடியவர்களுக்கு பல எவ்வளோ அவனே, ஏன்னா அது ஆச்சரியமயமான ஸ்வரூபம், அவனே அற்புத வடிவமானவன், அத்தியுதமானவன், அவனே அற்புதமே வடிவமானவன் அவன் கிருஷ்ணன். ஏன்னா அக்ரூர் சொல்கிறார், எல்லா ஆச்சரியங்களுக்கும் இருப்பிடமாகிய உன்னை பார்த்துட்ட பிறகு இந்த உலகத்தில் என்ன அதிசயம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றார் அக்ரூர். அப்படிப்பட்ட யமுனை ஜலத்தில் அதிசயத்தை பார்த்துட்டு அப்படிப்பட்ட அற்புதங்களை காட்டக்கூடியவன் பகவான். அப்போ நம்ம வாழ்க்கையிலேயே அந்த அற்புதங்களை காண செய்வான் பகவான். அப்படின்னும் போது அவனை நம்பினவர்களுக்கே பல அற்புதங்களை காட்டுகிறார்கள் பல மகாத்மாக்கள். அப்படின்னும் போது அவனை சரணம் அடைஞ்சால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காதா? நடக்காத விஷயம்லாம் நடக்கும். எதெல்லாம் நம்ம நெகட்டிவ்னு நினச்சோமே நடக்காது, அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றிடுவான் பகவான். ஈஸியாக சிம்பிளாக நம்ம வாழ்க்கையில் விளக்கேற்றி வைப்பான் பகவான். அப்படிப்பட்ட அத்தியாத்ம தீபமாக இந்த பாகவதம். இது அப்படியே நம்ம பயன்படுத்திக்கினா நம்ம வாழ்க்கை மேன்மை பெறும். நம்ம அற்ப விஷயங்களையும் பகவான்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நியாயமானதாக இருக்கணும். நியாயமானதாக இருந்தால் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், பகவான் நிச்சயமாக நிறைவேற்றுவான். அப்போ எதுக்கு தான் பாகவதம் படிக்கிறது? பல நன்மைகள் பகவான் பண்ணுவான்ற நம்பிக்கையினால் தானே நம்ம பாகவதம் படிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ நடந்துருக்கு. எவ்வளோ பக்தர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே நடந்துகிட்டே இருக்க பல அற்புதங்களை பகவான் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளோ உற்சவங்கள், எவ்வளோ ஜென்மாஷ்டமி அது இதுன்னு எப்படி கொண்டாடுறாங்க, எவ்வளோ உற்சவம் கொண்டாடுறாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுடைய மேன்மை, அவனுடைய மகிமை வெளிப்பட்டுனே இருக்கும் நம்ம வாழ்க்கையில். சரி, ஓகே. ராம 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 சீதாபதி. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, நமக்கெல்லாம் அவனே காப்பு. அவ்வளோதான். ராம ராம ராம். ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ராம 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 ராம. சகல சாதுமணிக்கு ஜெய். ராம 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 ராம.